கடவுள் எப்படி இருக்கிறாரோ அவரை நான் அப்படி அறிவது என்பது வேறு, நான் விரும்புகிறபடி கடவுளை உருவாக்குவது என்பது வேறு. கிறிஸ்துவையும் கல்வாரியையும் நாம் மதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை எனக்காக நீர் பாடுபட்டீர், நான் அதுல வர்ற பலனை நான் நம்பி நான் வாழ போகிறேன் என்று வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு விதமான பாடு மட்டும் இருக்குது. அது என்னன்னா, அவர் நாமத்து மேல நீங்க வைக்கிற விசுவாசத்து நிமித்தம் அல்லது நீதி நிமித்தம் வருகிற சவால்கள் மட்டுமே. அவர் நாமத்துக்காக எது வந்தாலும் நான் சந்திக்க தயாருங்கிறது அவர் நாமத்துக்கு செய்கிற மரியாதையா தான் இருக்கிறது. துன்பம் தான் வாழ்க்கையா இருக்குங்கிறது இல்ல. இந்த பயணத்துல அது ஒரு பாட்டா இருக்குது, ஆனால் அதுவே முழு பயணம் அல்ல. ஆமென். எப்படிங்க சந்தோஷமா என்ன முடியும்? ஏன்னா இது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் இவைகளிலிருந்து என்னை விடுவிப்பார், இவைகளிலிருந்து என்னை தூக்குவார், இது என் வாழ்க்கையில நிரந்தரமா இருப்பது இல்லை அப்படிங்க நினைச்சாதான் சோதனையில சந்தோஷமா என்ன முடியும் பாருங்க. அதிக பிரச்சனைனா அதிக அற்புதங்கள் நடக்கிறதுக்கு அங்கதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆமென். இப்படி நீதிமானுக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரமும் அவன் உயர்வதற்கு வழியாக தேவன் மாற்றி விடுவார். நீங்கள் பருகும்படி பெருகும்படி தேவன் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். அதை யாருமே தடுக்க முடியாது. வார்த்தை இருந்ததுன்னா பரலோகமே இறங்கி உங்களுக்காக வேலை செய்யுங்க. அவர் பாடுபட்டார் நாம் எல்லா உபத்திரவங்கள் வேதனைகள் இருந்து விடுபடும்படியாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, இடம் பெருசாயிட்டுன்னு பாக்கலாம், திடீர்னுட்டு ஆக்கிடுவோம். ஆமென். போன வாரம் உங்களை நீங்களாம் கீழே உட்காந்துருந்தீங்க, அங்கெல்லாம் முன்னாடி கீழே தான் உட்காந்துருந்தோம். இப்போ கொஞ்ச நாள் சேர் பழகிட்டதுனால மறுபடியும் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, கீழே உட்கார முடிய மாட்டேங்குது. பரவாயில்ல, தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை பழக்க வைத்திருக்கிறார். ஆமென். முன்னாடி சாதாரணமான இடத்துக்கு போகிறது, சாதாரணமான இதில் உட்கார்றதுலாம் வரும். இப்போ சிலது வரமாட்டு, ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம். சில செஷனுக்கெலாம் போகவே மாட்டுக்கோம் இல்லையா? துணிக்கடை கூட அந்த எல்லாம் வேண்டாம், டைரெக்டாக 5000 7000 அப்படியே பழகிடுச்சு. கர்த்தர் பழக்கி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எஸ், அதுவும் நல்ல பழக்கம் தான் பாருங்க. சேரில் உட்கார்ந்து பழகிக்கிறது. சிம்மாசனம் கூட போடலாம், தகும். ஆமென். நீங்கள் பாத்திரர், தேவனும் பாத்திரர். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த லெந்து நாட்கள் அனுசரித்து வருகிறோம். இந்த லெந்து நாட்கள் அனுசரிப்பு அப்படின்னா நம்ம அதை எப்படி அனுசரிக்க விரும்புகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றி தியானிக்கும்படியா இந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து இந்த லெந்து நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு வர்றது ஒரு வழக்கம். ஆனால் நாம் அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சில காரியங்கள் என்ன பண்ணுறோம், தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். என்ன அப்படின்னா, போன வாரம் அதற்கு முந்தின வாரத்திலிருந்து இதை நாம் ஆரம்பித்தோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டா கிடையாதா, அதுதான் டாபிக். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டா கிடையாதா, இதை பற்றி நம்மளா ஒரு கருத்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. வேத வசனம் என்ன போதிக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணணும், படிக்கணும். சும்மா சிலர் பாடுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்ட்டுருவாங்க. சிலர்கள் எந்த பாடுமே கிடையாதுமாங்க. இதில் பட்டிமன்றம் கிடையாது. இது இவங்க ஒன்று சொல்லிட்டோம் அவங்க ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதை என்ன பண்ணணும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதிலிருந்து நாம் சரியான காரியங்களை பெற்று உள்ளே வைக்கும்போது தான் அது நிஜமானதாக இருக்கும். ஆமென். ஏன்னா சத்தியம்தான் நிலைத்திருக்கும், மீதி எல்லாமே என்ன பண்ணிவிடும், பூவை போல பூத்து என்ன பண்ணிவிடும், அது வாடிவிடும் என்று எழுதியிருக்கிறது. அதனால் மாறாத தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சில காரியங்கள் நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள். சரி, முதல்ல இந்த பாடுகள் அப்படிங்கிற இந்த காரியங்களை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற சில தவறான நம்பிக்கைகள், நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு. அதுலேயும் இந்த பாடுகள் அப்படிங்கன்னு சொல்லும் பொழுது நிறைய தவறான நம்பிக்கைகள் கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்குது. முதல் தவறான நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, பாடு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு நிறைஞ்சது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. கட்டாயமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இருக்குது, பாடுகள் உண்டு அப்படிங்கிறது சொல்றது மட்டும் பாடுதான் என்னது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதுவும் எப்போ நீ கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டியோ, எப்போ நீ கிறிஸ்தவத்துக்குள்ள நீ வந்துட்டியோ, அப்பவுமே உனக்கு என்ன வந்துடும், பாடுகள் வந்துடும். திரும்ப திரும்ப இதை என்ன பண்றாங்க, வலியுறுத்தி போதிக்கிறார்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு பூரா நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எது நிறைஞ்சிருக்குது, பாடுகளின் வாரங்கள் மட்டும் இல்லை, மாதங்கள் மட்டும் இல்லை, எப்பவுமே மைண்ட்ல என்னதான் போயிடுச்சு, பாடுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு மைண்ட்ல என்ன பண்ணிடுச்சு, அப்படியே ஆழமா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பற்றி நான் பேச போறோம். இது ஒரு தவறான நம்பிக்கை. பாடுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எப்படிங்கிறத நான் பேச விரும்புகிறேன். ரெண்டாவது, இன்னொரு பாடுகளை குறித்து இருக்கிற தவறான நம்பிக்கை என்னன்னா, பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கணுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பாடுகள் மூலமாகத்தான் நாம் பரமனை அடைகிறோம். எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, பாடுகள் தான் ஒரு மனிதனை பரிசுத்த வாழ்க்கைக்கு என்ன பண்ணுகிறது, தயார்படுத்துகிறது. பாடுகள் தான் ஒரு ஆளை என்ன பண்ணுது, திருத்துது. அதனால கட்டாயமா என்ன இருக்கணுங்கிறாங்க, பாடுகள் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்லி இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வசனத்துல இருந்து கொஞ்சம் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். இது எப்படி எடுத்தாங்க, இந்த பாடுகளின் மூலமா தான் பரிசுத்தம் வருது அப்படிங்கிறது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வசனம் வச்சிருக்கிறாங்க பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு சில பேர் தெரியாம இருக்கலாம், ஆனா இதை பத்தி நம்புறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். பாருங்க, எபிரேயர் 2:10 பாருங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எப்படி சொல்லிட்டாங்கன்னா, உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இதுல என்ன எடிட் பண்ணிட்டாங்கன்னா, இதுல ஜீசஸ் வரமாட்டாரு. பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துவது அப்படின்றாங்க. அப்போ என்ன மைண்டுக்குள்ள ஆழமா போயிடுதுன்னா, நிறைய பேருக்கு நம்ம சொல்லணும் இல்லையா, பணம் எல்லா தீமைக்கும் வேர் அப்படின்றாங்க. ஆனா உண்மையில என்ன போட்டிருக்குது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சில நேரம் சில வார்த்தையை விட்டுருவாங்க, சில நேரம் சில வார்த்தையை சேர்ப்பாங்க. ஹலோ, ஒன்னு எடிட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. இப்போ பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை, அதுல பாவங்கிற வார்த்தை பைபிள்லே இல்லை. இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க பாருங்க, என்ன இப்படி சொல்றாரு. ஆமா, அந்த வசனம் எங்க இருக்குது, பைபிள்ல தான் அப்படிங்கிறீங்களா? அந்த வசனம் எங்க இருக்குதோ அங்க போய் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்காது பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை அப்படின்னு தான் இருக்கு. ஆனா அதுல பாவத்தை சேர்த்தது யாரு? நம்ம அப்படியே மைண்ட்ல ஆயிடுச்சு. அதாவது நாம எப்பவுமே பிரசங்கம் கேட்கும் போது கொஞ்சம் இது பாக்குறது கிடையாது. சும்மா அப்படியே ரத்தம் சிந்துதல், பாட்டு வேற இருக்கா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல், அதனால மைண்ட்ல அது என்ன பண்ணிடுது, பாடி பாடி ஏத்தி எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா பைபிளை எடுத்து பார்த்தா அப்படி இருக்குதா? வசனம் எடுத்தீங்களா? அந்த வசனம் எபிரேயர் 9:22 என்ன போட்டிருக்குது, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்னு இருக்குது. ஆனா நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது, இந்த பாவத்தை யார் பண்ணா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம கேட்டிருப்போம், ஆனா இருந்திருக்காது. அது எப்படி இருந்தா ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு இல்லாத சேர்ப்போம், இல்லைன்னா இருக்கிறது என்ன பண்ணிடுவோம், கட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இந்த எபிரேயர் 2ல வருது பாருங்க,
அதுல உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, உபத்திரவத்தினாலதான் ஒன்ன பூரணப்படுத்துவார் அப்படின்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? உனக்கு ஒரு கால் உடைஞ்சது போதாது, இன்னொரு கையும் உடையணும், இன்னொரு காலும் உடையணும். ஏன்னா கடவுள் உபத்திரத்தை வச்சுதான் அவன் என்ன பண்ணுவாரு, பூரணப்படுத்துவாருங்கிற டாக்டரினா இதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, கடவுள் நம்ம கையை உடைக்கிறவரும் இல்லை, காலை உடைக்கிறவரும் இல்லை. நாம் ஒருவேளை தவறி விழுந்துட்டா கூட குணமாக்குகிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் உடைக்கிறவர் அல்ல, தேவன் கட்டுகிறவர். இந்த மதம் இந்த மாதிரி ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி கடவுளுக்கு தான் எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால இந்த கடவுளை என்ன பண்ணிருக்காங்க, இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனைங்கிறது சபைக்கு வெளியில இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நிறைய சபையின் போதனையில என்னதான் இருக்குது, விக்கிரக ஆராதனை இருக்குது. விக்கிரகம்னா வேற ஒன்றும் இல்லை, நான் விரும்புகிறபடி கடவுளை உருவாக்கி கொள்கிறேன், அதுதான் விக்கிரகம், வேற ஒண்ணுமே கிடையாது. கடவுள் எப்படி இருக்கிறாரோ அவரை நான் அப்படி அறிவது என்பது வேறு, நான் விரும்புகிறபடி கடவுளை உருவாக்குவது என்பது வேறு. நான் விரும்புகிறபடியே ஒரு அடிக்கிற கடவுளை நம்மாள்கள் உண்டாக்கி இருக்கிறாங்க. போதனையின் மூலமாக காலை உடைப்பாரு, உபத்திரவத்தை கொடுத்து ஒன்று என்ன பண்ணுவாரு, பூரணப்படுத்துவாரு அப்படின்ட்டாங்க. அதனால மைண்டுக்குள்ள என்ன ஏறிடுச்சுன்னா, உபத்திரவங்கள் மூலமாக தான் நம்ம பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியும், அடைய முடியுங்கிற எண்ணமே உள்ள போயிடுச்சு. ஆனா இப்போ இங்க வசனத்தில் இப்படி போட்டிருக்குது, இது யாரை பத்தி சொல்லியிருக்குன்னு பாருங்க. 10வது வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின், யார் ரட்சிப்பின் அதிபதி? நீங்களா? ரட்சிப்பின் அதிபதி யாருங்க? இயேசு. அப்போ ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது அவருக்கு. அதாவது இயேசு ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிறதுனால, உங்களுக்கு பதிலாக வந்ததுனால என்னென்ன படணுமோ உங்க சார்பாக அதையெல்லாம் அவர் பூரணமா பட்டாராம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் பூரணமாய் பாடுபட்டு விட்டார். அவர் படாது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா பாடையும் அவர் நோயை ஏத்துக்கிட்டாரு, தரித்திரத்தை ஏத்துக்கிட்டாரு, வறுமையை ஏத்துக்கிட்டாரு, வழிகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53 சொல்லியிருக்கிறபடி மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அவர் ஏத்துக்கிட்டாருங்கிறதுக்கு தான் அந்த வசனம் என்ன பண்ணிருக்குது, சொல்லியிருக்குது. தவிர இது இன்றைக்கு விசுவாசியா இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுங்க, உபத்திரவங்களால் இயேசு பூரணப்பட்டார். இன்னொரு வியாக்கியானமும் இதுல இருந்து கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்கன்னா, இயேசுவையே உபத்திரத்தை வச்சு தான் பூரணப்படுத்திருக்காரு அப்படின்றாங்க. அப்போ இயேசு குறைவுள்ளவரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் பாருங்க. அப்படி சொல்ல வரல. அந்த வசனம் என்ன சொல்லுது, அதாவது எல்லா வேதனையும் அவர் என்ன பண்ணார், ஏற்று கொண்டார். அவர் ஏற்றுக்கொள்ளாத வேதனை எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வசனத்தை எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியாது, கடவுள் ஒன்று உபத்திரவத்தை வச்சு தான் என்ன பண்ணுவார், தூய்மை படுத்துவார் அப்படின்னு சொல்ல முடியாது. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கு பழைய ஏற்பாட்டில். அது அந்த வசனம் என்னன்னா, நான் உபத்திரவப்பட்டது, நான் உபத்திரப்பட்டது உங்களுக்கு நல்லதா? நான் உபத்திரப்பட்டதுன்னு உடனே நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, வசனத்தை சொன்னோம் அப்படிங்கீங்களா? வசனத்தை தானே சொன்னீங்க, வேற ஒன்றும் இல்லையே. ரைட். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை. அதாவது வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம், வாழ்க்கையில் ஏதோ நெருக்கடி, அதுக்கப்புறம் தான் ஆள் உட்கார்ந்து பைபிள் படிக்கிறான். உடனே இவன் என்ன பண்றான்னா, தான் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றான். பாருங்க, இந்த கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பைபிளையே தூக்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா கடவுளுடைய ஐடியா, நீ பைபிளை முதல்ல தூக்கி கஷ்டமே வராம வாழணுங்கிறது. விளங்குதுங்களா? ஆனா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, வாலிபனே உன் வாலிப வயதில் உன் சிருஷ்டிகரை. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஏன்னா இந்த நேரத்தில் பல நினைப்புகள் இருக்கு. அதனால அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் நல்லா வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவா அப்படிங்கிறது. உடனே இவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு தத்துவத்தை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் உபத்திரப்பட்டது நல்லது. கடவுள் என்னை அடித்து கொண்டு வந்தார்ல, கடவுள் என்னை அடித்து கொண்டு வந்துட்டாரு. இப்போ நான் கடவுளுடைய பிள்ளை என்ன பண்ணிட்டேன், ஆயிட்டேன். கடைசியில் பாருங்க, கடவுள் என்ன உடலை பாருங்க கொக்கி போட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு கடவுளை பற்றி அப்படி ஒரு இமேஜ் என்ன பண்ணிட்டாங்க, கிரியேட் பண்ணி விட்டாங்க. பாருங்க, உண்மையிலேயே தேவன் உங்கள் சிறு வயதிலிருந்து உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்,
அறிந்திருக்கிறேங்கிறார். அப்ப என்ன, அப்பமே இருந்து உங்களுக்காக அவர், உங்க வரவுக்காக அவர் காத்துட்டே இருக்கிறார், உங்களை அவர் தேடிட்டு தான் இருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த தேவனை அறிந்து நீங்க என்ன பண்ண முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். டீனேஜில் வாழலாம், இளமையில வாழலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாழ்க்கையில ரொம்ப நெருக்கடியான நிலைமையில போய் தான் மாற்றங்களுக்கு என்ன பண்றாங்க, வர்றாங்க. நெருக்கடியான நிலை யாரையும் மாத்தல, நெருக்கடியான நிலையில ஆண்டவரை பத்தி கேட்டாங்களே, அந்த சுவிசேஷம் அவர்களை மாற்றி இருக்கிறது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கஷ்டம் யாரையும் மாத்தல, எல்லாம் சொல்லுங்க, கஷ்டம் யாரையும் மாத்தாது, கர்த்தர் தான் மாத்துவார் உங்களையும் உங்க கஷ்டத்தையும். ஆமென். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, கஷ்டம் ஆள மாத்துது. அதனால பாருங்க, இந்த ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட் ஆகி வியாதியில பல விதமான இதெல்லாம் வர்றாங்க. இவங்கெல்லாம் வெளியில வந்த உடனே பரிசுத்தமாயா வராங்க. ஐக்ரௌண்ட்ல இருந்து வெளியே வர்றவங்கலாம் எப்படி வராங்க, தூய்மையா இன்னிலிருந்து நானு அப்படியே வராங்க எல்லாம் கிடையாது. சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க, பாதிப்படைஞ்சிருக்கும். இப்போ நல்ல எல்லாம் பாய் எல்லாம் நல்லா ஆனோடனே வெளியே வந்தோடனே ஒரு கோல்டு ஃபிளக் கொடுங்க, கிங்ஸா வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அடிச்சுட்டு தெம்பா அடுத்தால ஓட்டை விழுந்தப்புறம் வரேன், ஏன்னா இப்போ தச்சாச்சு உளுந்த ஓட்டைய. ஸோ இப்படி தான் அவன் போயிட்டு இருக்கானே தவிர யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே என்ன பண்ணிடுது இல்லை, மாறுறது கிடையாது. கஷ்டம் யாரையும் மாற்ற, எல்லாம் சொல்லுங்க, கஷ்டம் யாரையும் மாற்ற, கர்த்தர் தான் ஒருத்தரை மாற்றுவார். விசுவாசிகள்லாம் வேற என்ன பண்ணுவாங்கன்னா, சில ரசிக்கவே பல்லன்னு வைங்களா, அவங்களா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அது கஷ்டத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏன்னா அந்த ஆளு சும்மா சர்ச்சுக்கு வர மாட்டேன், ஏதாவது கஷ்டம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, வருவார். இப்படிலாம் நினைச்சு ஜெபிச்சு அதே யோசித்து ஒண்ணுமே வரலையா, வந்துருச்சா, நான் இதுதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இதற்குத்தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு வந்துடுவாங்க. நானும் இதுக்கு உங்களுக்காக ஜெபிச்சேம்பாங்க, ஆனா என்ன ஜெபிச்சேன்னு கேட்கணும். நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்காகலாம் என்ன பண்ண ஜெபிச்சேம்பாங்க. என்னன்னா, ஆண்டவரே எதையாவது கொடுத்தவனை என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க. சிலர்லாம் பிரேயர் குறிப்பே எழுதிட்டாங்க, என் வீட்டுக்கார் காலை உடைச்சு கொண்டு வரும் ஆண்டவரே, காலை உடையும் அப்பா அப்படின்ட்டாங்க. பாத்திரப்பா சொல்லுங்க, கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது, கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களையே ரசித்திருக்காரு, உங்க வீட்டுக்கார ரசிக்க மாட்டாரா? எப்பேற்பட்ட ஆள் நீங்க. ஆமா, அதே மாதிரிதான் வீட்டம்மா அதெல்லாம் கிடையாது. உங்களை மாத்தின ஆண்டவர் உங்க வீட்டம்மாவையும் மாத்துவாரு. அல்லேலூயா. எல்லாரும் என்ன யோசித்தாங்கன்னா, கஷ்டம் கவலை இதெல்லாம் வந்தா மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் தான் மாத்துகிறார். ஆமென். உங்களையும் உங்கள் கஷ்டங்களையும். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள கிறிஸ்தவங்க ஜேர்னி பண்றாங்க பாருங்க. நம்ம அந்த மாதிரி எண்ணங்களை வேதாகம் என்ன பண்ணல, ஆமோதிக்கல, ஆதரிக்கல. அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான எண்ணங்களாக இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று என்னன்னா, இன்னொரு பாடுகளை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற இன்னொரு தவறான நம்பிக்கை. முதல்ல என்ன சொன்னேன், பாடுகள் நிறைஞ்சதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அடுத்தது என்ன சொன்னேன், பாடு இருந்தாதான் பரிசுத்தமாவே என்ன பண்ண முடியும், வாழ முடியும் என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. ஆமா. மூணாவது ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. அது என்னன்னா, கிறிஸ்து ஏன் பாடுபட்டார் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நாம் எப்படி பாடுபட வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி, அவர் ஏன் அடி வாங்கினாரா, அவர் ஏன் கஷ்டப்பட்டாரா, அவர் ஏன் அவ்வளோ வேதனைப்பட்டாரா, நீயும் இந்த மாதிரிலாம் படணும், வலிக்குன்னு நான் கத்துறேன்னா கத்தல, வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தேன். அது மாதிரி நீனும் எவ்வளவு அடிச்சாலும் என்ன பண்ணக்கூடாது, வலிக்குன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு நம்முடைய நாம் பாடுபட வேண்டும் என்பதற்கு கிறிஸ்து யாரு, பாடுகளுக்கு மாதிரி அப்படின்ட்டாங்க பாருங்க. இது எவ்வளோ எங்கேருந்து பிடிச்சாங்கன்னே தெரில. ரொம்ப தவறான ஒரு எண்ணம் இதில் இருக்குது பாருங்க. இது போட்டு பெருசாலாம் விளக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒருத்தர் கஷ்டப்பட்டு கல் உடைக்கிறாரு, மூட்டை தூக்குறாரு, என்னெல்லாமோ பண்ணுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறாரு, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இவங்க பிள்ளைங்களுக்கு என்ன எடுத்து கொடுக்குறாங்க, நல்ல எதிர்காலத்துக்கான எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அந்த பிள்ளை என்ன நினைக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆளாக்கி இருக்கிறாங்க, என்னை உயர்த்திருக்காங்க, அப்பா அம்மாவுக்காக நன்றி, ஆண்டவருக்கு நன்றின்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். இப்போ இந்த பிள்ளை இல்லை எங்கள் அம்மா ஏன் கல் உடைச்சாங்கன்னா, நாளைக்கு நானும் கல்வி கற்ற பின் கல் உடைக்க வேண்டும் என்கிற மாதிரி எனக்கு வைத்து தான் கல் உடைத்தாருன்னு எப்படி இருக்கும்.
அது அவங்க தியாகத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை இல்லை, அவங்க உண்மையிலேயே ஏன் அவ்வளோ தியாகப்பட்டாங்கங்கிறத நம்ம எண்ணாமல் போகிற காரியமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவையும் கல்வாரியையும் நாம் மதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவரை எனக்காக நீர் பாடுபட்டீர், நான் அதில் வர்ற பலனை நான் நம்பி நான் வாழப் போகிறேன் என்று வாழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக அவர் பாடுபட்டார், நான் அதனால் வர்ற பலனை அனுபவிக்கிறது தான் கல்வாரிக்கு செய்கிற மரியாதையாக இருக்கிறது. ஆமென். எனக்காக அவர் நோயை ஏத்துக்கிட்டாரு, இப்போ நான் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். ஆமென். இயேசுக்காக நீ வாழ்றியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, இயேசுக்காக தான் வாழ்றேன். எப்படி? உனக்காக அவர் மரித்தார், அவருக்காக நீ அப்படி கேட்குறாங்க. நான் செய்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லட்டுமா? எனக்காக அவர் மரித்தார், இப்போ அவருக்காக நான் வாழ்றேன். எனக்காக அவர் காயப்பட்டார், இப்பொழுது நான் அவருக்காக சுகமா இருக்கிறேன். எனக்காக அவர் சபிக்கப்பட்டார், இப்பொழுது அவருக்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இதுதான் அவர் கல்வாரிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கிறது என்பதை என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்போ கிறிஸ்து பாடுகளுக்கு மாதிரி நின்றக்கூடாது. அவரை பேட்டர்ன் மாதிரி வச்சு அவர் கஷ்டப்பட்டாரே, நம்மளும் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும். சிலுவையை நான் சுமந்து போனது பிறகு இப்போ எனக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க? சிலுவை எடுத்துட்டு வாங்க. ஒரு வசனம் இருக்குது, எல்லாத்துக்குமே என்ன இருக்குது? வசனம் இருக்குது. அதான் இப்போ விஷயம் பாருங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. இயேசு சீசர்கிட்ட சொல்கிறாரு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி ரெண்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து. ஒன்று, இயேசு காலத்தில் சிலுவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொன்னால் சீசர்களுக்கு அது என்னவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நமக்கு சிலுவைன்னா என்னன்னு தெரியுது, புனிதமான ஒரு சின்னம், கரெக்டா? ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் சிலுவை எடுத்துட்டு வானா என்ன அர்த்தம்? அது ஒரு கொலை கருவியாக தான் என்ன பண்ணப்பட்டது, உபயோகப்படுத்தப்பட்டது. அப்போ இவங்களுக்கு என்ன மீனாக இருக்கும்? முதல்ல நமக்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. முதல் விஷயம் அது. இன்னொன்று என்னன்னா, சிலுவை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்று அப்படின்னு யாருக்கு சொல்கிறாருன்னா, சிலர் என்ன நினச்சாங்கன்னா, ஜீசஸ் என்ன ஜீசஸ், இவர் வாழ்ந்த மாதிரி நான் 100 மடங்கு வாழ்வேன்னு கொஞ்சம் பேர் சவால் விட்டாங்க அவர்கிட்ட. அவங்ககிட்ட தான் சொன்னார், என்ன மாதிரி என்ன பண்ணு இருந்து பாரு அப்படின்னு என்ன பண்ணார் சொல்கிறாரு. அவரை பேட்டனாக்க முடியும்னு சொன்னவங்களுக்காக தான் அந்த வார்த்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. திருவாளர் பொதுஜனத்தை பார்த்து அந்த வார்த்தை என்ன பண்ணவே இல்லை, சொல்லவே இல்லை. பாருங்க, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிலுவை சுமந்து கஷ்டப்பட்டு இப்படி வாழ்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன பண்ணுறாங்க, மைண்டுக்குள்ளே உள்ள வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், கிடையவே கிடையாது. அவர் பாடுபட்டார் நாம் எல்லா உபத்திரவங்கள் வேதனைகள் இருந்து விடுபடும்படியாக. அல்லேலூயா. சரி, இப்படிலாம் நாம் சொன்னால் கூட ஒரு விதமான விஷயம் இருக்குது, அதை குறித்து தான் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். அது என்ன? கிறிஸ்துவின் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் நன்மை செய்வது நிமித்தமும் அல்லது தேவ பக்தியாய் நடக்க விருப்பமாக இருக்கிறது நிமித்தமும் சில சவால்களும் சில உபத்திரவங்களும் நமக்கு என்ன பண்ணுது, வருது. வருதா வரலையா? இவங்க சொல்கிற உபத்திரவம்லாம் என்ன தெரியுமா? விபத்து, நோய், கட்டி. கர்த்தர் இந்த கட்டியை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? என்ன அப்படியே உருவாக்கிட்டு இருக்காரு. கட்டி அவரை கொண்டுகிட்டு இருக்கு, ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? என்ன உருவாக்கிட்டே இருக்கிறாரு. பவுலுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருந்தாரு? யாராவது என்ன சொன்னா நான் முள்ளு கொடுத்துருவேன். பவுலுக்கு என்ன கொடுத்துருந்தாராம்? முள்ள கொடுத்துருந்தாராம். என்ன கேள்வினா, பவுலுக்கு வெளிப்பாடு இருந்தது, உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கான்னு கேளுங்க. இல்லையே அப்படிம்பாங்க, வெறும் முள்ளு மட்டும்தான் இருக்கு. அதாவது தேவ மனிதர்கள்லாம் பிரச்சனைக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு இவங்க காட்டுறதுக்காக இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, உபயோகப்படுத்துக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பவுலுக்கு கூட தேவன் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். பவுலுக்கு எந்த வியாதியோ, பவுலுக்கு கண்வழியோ, ஒரு இடத்துல பவுல்கிட்ட ஊரை விட்டு கிளம்புறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் வழி ஏற்றி விடுறாங்க. அப்போது பவுல் சொல்கிறார், என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு, நான் கண்ணை கேட்டால் கூட நீங்கள் கொடுத்துருவீங்க போல அப்படிங்கிறாரு. ஒரு அன்புல சில சொல்லுவாங்க இல்லையா, என்ன கேளுங்க, என்னெல்லாம் கேளுங்க, என்ன வேணும் அப்படிம்பாங்க பாருங்க, அதை கொடுத்துருவோம் எதை கொடுத்துருவாங்களா, ஒரு அன்புல சொல்கிறது தான். உடனே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பவுல் இப்படி கேட்டதுனால பவுலுக்கு கண் வியாதி இருந்தது அப்படின்ட்டாங்க. இந்த பைபிளை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு சில பேர் அதுக்குன்னே தனி ட்ரைனிங் எடுத்துலாம் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. பவுலுக்கு என்ன வியாதி இருந்துதான்? அநேகமாக அவருக்கு கண் வியாதியாக தான் இருந்திருக்கும். அதனால தான் கண்ணை தரவும் தயாராக இருக்குன்னு சொன்னாரே
அப்படிங்கிறத கொண்டு வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, மேட்ச் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, நீங்களே இதை யோசிக்க மாட்டீங்க, ஏன்னா நமக்கு பல வேலைகள் இருக்குது. ஆனால் சிலருக்கு இது மட்டும்தான் வேலை. அவங்க பூரா இதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, இப்படி மேட்ச் பண்ணி உபத்திரம் ஓகே பவுல் உபத்திரப்பட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வகையான பாடு அல்லது ஒரு வகையான உபத்திரவங்கள் மாத்திரமே கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அது என்னங்கிறத ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 41-42 படிச்சோமா? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட படியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். இந்த இடத்துல அப்போஸ்தலர்களை பிடிச்சிட்டு போய் என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்பட்டதையும் தாங்கள் வேதனைப்பட்டதையும் குறித்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சத அவருக்காக இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாத்திரர் என்று எண்ணினார்கள். அல்லேலூயா. இதை பற்றி தான் முதல் வாரம் பேசின அந்த சிடி இருக்குது, நீங்க ஃபுல்லா கேளுங்க. பாத்திரர் நீரே, எல்லாம் சொல்லுங்க. என் பாடுகளுக்கு அவர் நாமத்து நிமித்தம் நான் சிலதை சந்திக்கிறதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். ரெண்டாவது இயேசுவே சொல்றாரு, மத்தேயு 5ல சொல்றாரு. கடன் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 5:10-11 பாருங்க. மத்தேயு 5:10-11. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப கவனிங்க, இந்த இடத்துல இயேசு ஒரு விதமான உபத்திரவங்களையும் துன்பங்களையும் குறித்து என்ன பண்றாரு, பேசுகிறார். அது எந்த விதமான உபத்திரவம், எந்த விதமான துன்பங்கிறத நம்ம கரெக்டா என்ன பண்ண வேண்டியிருக்குது, புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. எல்லாம் சொல்லுங்க. அவர் நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், நன்மை செய்கிறது நிமித்தம், நீதியாய் வாழ்வது நிமித்தம் சில சவால்களும் சில பெர்சிக்யூஷனும் இந்த உலகத்துல நமக்கு வருது. இயேசு இப்படி சொன்னாரு, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எதுனா என்ன அர்த்தம், இந்த உலகம் என்னையே விட்டு வைக்கல, நான் நல்லது மட்டும்தான் பண்ணேன், நீ ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணுவ. ஹலோ, என்னங்க? அதனால கொஞ்சம் எதிர்ப்புகள் பண்ணுவாங்கன்னு சொன்னார். இது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு இதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் அல்லது நன்மை செய்கிறது நிமித்தம் வரக்கூடிய காரியங்கள், இது ஒன்றை தான் வேதாகமாக நமக்கு என்ன பண்ணுது, சொல்லுது. இதை கூட எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போ இந்த இடத்துல கூட என்ன சொல்கிறார் இயேசு 12வது வசனத்தில், சந்தோஷப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். உங்களை உபத்திரப்படுத்தி உங்களை இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுங்காரு, சந்தோஷமா, பி ஹாப்பி, டோன்ட் வரி, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே அப்படின்னு சொல்றார். ஓகே, இதுல கூட துன்பங்கள், அவர் நாமத்து நிமித்தம் வர்ற பெர்சிக்யூஷன்ஸ் சில இதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு மாடல்ல வேர்ல்டில் நிறைய இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, மக்கள் சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. சில நேரத்தில் இவங்க பண்ணுற சுவிசேஷத்துக்கு நம்மளே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதனால அவங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள் இவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காங்க, நம்ம என்ன பண்ணுறதில்ல, இது பண்ணுறதில்ல. சில நேரம் நம்ம சுவிசேஷமே அப்படி தான் இருக்குது. நம்ம சபையில் நின்றுக்கிட்டு சில நேரம் என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம். சில நேரத்தில் எவ்வளோ தான் சில ஆட்கள் நல்லா பண்ணாலும் சில எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை, அது இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் எந்த இந்து முன்னணியும் நம் ஊழியத்துக்கு எதிராக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அநேக கிறிஸ்தவ பின்னணிகள் தான் நமக்கு எதிராக இருந்திருக்கிறார்கள் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ கட்சிகள் தான் நமக்கு எதிர்ப்பு என்ன பண்ணியிருக்காங்க, தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ப்ரோக்ராமில் டிவியில் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சர்ச்சுக்கு போகாதீங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணதெல்லாம் யாருன்னா நம்ம கிறிஸ்தவ பின்னணி. முன்னணி நமக்கு பிரச்சனையே கிடையாது, நம்ம பின்னணி தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக என்ன பண்ணியிருக்குது. ஸோ இது வரைக்கும் இல்லை பாருங்கள், அந்த மாதிரி
நான் மீட் பண்ணது இல்லை. மாறா இந்து நண்பர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவங்க தாராளமாக வந்து என்ன பண்ணுறாங்க, உட்காடுறாங்க. அன்னைக்கு நம்ம அண்ணாச்சி கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பிரியாணி. எதிர்த்தால ஒரு பாய், அவர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். யாருமே தெரியலையே, எங்கேயோ பார்த்து போகிறப்போல பேசிட்டு இருக்காங்க. நான் தான் டிவியில் உங்கள் ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கோம்ல, சனிக்கிழமை தரும் அப்படிங்கிறப்ப. ஆமென். அவங்களும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனாலும் சில நேரம் வந்தால் சில நேரம் இருக்குது. நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், காலேஜில் இருக்கலாம், கத்தரை நீங்கள் நம்புறது நிமித்தம் உங்களுக்கு சொந்தங்கள் மத்தியில் இருக்கலாம். சரி, இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் சந்திக்கலாம், ஏன்னா அவர் பார்த்திறார். ஆமென். அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், காதலுக்காக அவன் கஷ்டப்படுறான், தேசத்துக்காக கஷ்டப்படுறான். இந்த உலகத்தில் யாராவது ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறாங்களா? எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேளுங்க. அதுக்கு அது தகுதின்னு நினைக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ரிஸ்க்கு எடுக்கிறாங்க. அவர் நாமத்துக்காக எது வந்தாலும் நான் சந்திக்க தயாருங்கிறது அவர் நாமத்துக்கு செய்கிற மரியாதையாக தான் இருக்கிறது. ஆமென். என்ன சொல்லுங்க, அவர் பார்த்திறார். ஓகே, இருந்தாலும் அதை இந்த மாதிரி காரியங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத சொல்ல போகிறேன். இன்னைக்கு சொல்கிறது மூலம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு விதமான பாடு மட்டும் இருக்குது. அது என்னன்னா, அவர் நாமத்து மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசத்து நிமித்தம் அல்லது நீதி நிமித்தம் வருகிற சவால்கள் மட்டுமே அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆமென். அந்த மாதிரி வசனங்களை தான் பைபிளில் இருக்குது. ஆனால் அவங்க அதெல்லாம் கொண்டு வந்து எங்கே மேட்ச் பண்ணிடுறாங்க. நீங்கள் கடன் தொல்லையில் இருப்பீங்க, காசு இல்லாமல் இருப்பீங்க. ஆமாம், கடவுளை நம்புறல கஷ்டப்படுவாங்க. அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் மேட்ச் பண்ணுவாங்க. குடும்பத்தில் ஒரு தகராறு இருக்கும், உடனே கொண்டு வந்து அதில் கொண்டு வந்து இதில் என்ன பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. பற்றியா, அதனால தான் அந்த தகராறு இருப்பாங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து தகராறு என்ன பண்ண போகிறோம், தீர்க்க போகிறோம். ஆமென். சரி, சில வசனங்களை கொஞ்சம் காமிக்க போகிறேன். இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. ஓகே, 2 தீமோத்தேயு எடுங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 3:12 வசனம் பாருங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும், நிறைய பேர் போட்டிருக்கலாம் அப்படிங்காங்க. அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த இடத்துல எந்த மாதிரி துன்பங்களை பற்றி பேசுதுன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த என்னைக்குமே போனீங்களா அந்த கான்டெக்ஸ்ட் படிங்க. பைபிள் படிக்கும்போது இப்படி படிங்க, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வாசிங்கனாலே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். இந்த இடத்துல எந்த மாதிரி துன்பங்கள் ஏற்பட்டதா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11வது வசனம் பாருங்கள். அதாவது முந்தின வசனம், அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். என்ன துன்பங்களை நன்றாய் அறிந்திருக்கிறாய்? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலே அலைஞ்சேன், இல்லை பஸ்ஸுக்கு காசே இல்லாமல் இருந்தது, அந்த மாதிரி துன்பங்களை பட்டாங்காரா? இல்லை, பாருங்க, அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட சில துன்பங்கள்லாம் என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு பவுலே சொல்றாரு. ஆனால் இப்போ கவனிங்க, இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். ஹலோ, இதுக்கு மேட்சிங்காக இன்னொரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? யாருக்கு சொல்றீங்கன்னு பார்க்கலாம். கைத்தட்டும் பார்க்கலாம். அதான் முதல் வருஷத்தில் உட்காந்துருக்கான் சட்டநாதன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். உடனே பைபிள் மூட்டாங்க, அவ எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அநேகமா இருக்கும். ஆனா அவ எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படின்னா ஒண்ணு கூட அவனை சேதப்படுத்தாது, எல்லாமே அவன்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போகும். அப்படி நீதிமானுக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரமும் அவன் உயர்வதற்கு வழியாக தேவன் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அவன் மேல வைக்கக்கூடிய வீணான குற்றச்சாட்டு, அவன் மேல வைக்கக்கூடிய பொய்யான வழக்கு, அவன் மேல கொண்டு வரக்கூடிய எந்த காரியங்களும், அதனாலதான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். அல்லேலூயா. எழும்பாதெல்லாம் சொல்லல, எல்லாம் எழும்பும், ஆனா வாய்க்காது. ஆமென். வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனா எல்லாத்திலும் தான் அவனை காப்பாத்திடுறாரு.
அவன் துன்பத்திலே வாழ்வான் போடலங்க, வருது. பைபிள்ல போட்டிருக்குது, தாவீதினுடைய எல்லா சத்ருவின் கைகளுக்கும் தாவீதை நீங்களாக்கி என்ன பண்ணாரா? அதாவது ஒரு சத்ருவை விட்டுருந்தா கூட தாவீது முடிஞ்சிருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால எல்லா சத்துருக்கும் அவனை காப்பாத்தான்னு அர்த்தம். எந்த சத்ருவாலையும் தாவீது ராஜாவாகிறத தடுக்க முடியல. ஆமென். சோ பெர்சிக்யூஷன் இல்லைங்கிறது இல்லை. அது எந்த மாதிரி பெர்சிக்யூஷன்ஸ்? பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சில எதிர்ப்புகள் வருகிறது. எப்படி ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டு அன்றைக்கு பெலிஸ்தர்கள் அவன் தோண்டின துறவை மூடினாங்களோ, அது மாதிரி சில தொழில் எதிர்ப்புகளை சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய நாமத்தை நம்புறதுனால சிலர் என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க. இந்த மாதிரியான பெர்சிக்யூஷன்ஸ் தான் இருக்குதே தவிர கஷ்டம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத வேதம் எங்கேயுமே என்ன பண்ணல, வரையறை செய்யவே இல்லை. பாருங்க, அப்படியே துறவுல போட்டிருந்தாலும் அவன் பழுகும்படி பெருகும்படி தேவன் அவனுக்கு வழியை உண்டாக்கினார், ரெகபோத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்படிதாங்க எனக்கு வரக்கூடிய எல்லா நல்லதையும் எதையாவது பேசி கெடுத்து விட்டுருதாங்க. வர்ற மாப்பிள்ளை எதையாவது சொல்லி அனுப்பிடுறாங்க, வர்ற பொண்ணை எதையாவது சொல்லி அனுப்பிடுறாங்க, வர்ற நல்ல வாய்ப்புகளை எதையாவது சொல்லி இப்படி இது தட்டி விடுறாங்க. அப்படின்னீங்கன்னா நான் சொல்றேன், நீங்கள் பருகும்படி பெருகும்படி தேவன் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார், அதை யாருமே தடுக்க முடியாது. ஆமென். இது நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது புரிஞ்சுக்கலன்னா நீங்க என்னங்க ஒன்று இது எப்படின்னா இந்த வச்சா குடுமே அடிச்சா மொட்டைங்கிறா அது மாதிரி ஒன்று என்ன எந்த இதுக்கு போயிடுறாங்கன்னா உபத்திரவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி போயிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா நமக்கு ஒன்றுமே ஒரு கஷ்டமும் கிடையாதுல்ல அப்படிங்கிறது. அப்புறம் யாராவது திட்டிட்டா எல்லாம் ஏதாவது சொல்லிட்டா ஐயோன்னு உடஞ்சிருது. அப்படி கிடையாது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல தயார்படுத்துறாருங்க. பார்ப்பா, உபத்திரவம் ஒன்று நான் உனக்கு வைக்கல, ஆனால் அந்த உலகத்தில் அது நிறைய இருக்குது. சில பேர் உன் மேலே கொண்டு வந்து அதை போடுவாங்க, ஆனால் கவலைப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாரு. ஆமென். வில்லனே இல்லைன்னா எப்படி ஹீரோ? ஆமென். அதனால ஒவ்வொரு முறையும் ஒன்று அப்படியே இது பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா எப்பமாவது நீ மாட்டிருக்கியா, எப்பமாவது நீ போயிருக்கியா? போகல, இனிமேயும் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு வந்த கஷ்டத்துக்கு 10 முறையாவது நீ போயிருக்கணும், ஆனா இத்தனை முறை நீ இருக்கிறதுக்கான காரணம் நான் உன் கூட இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தீய கடப்போம், ஆற கடப்போம், ஆனா வேக மாட்டோம், ஆனா மூழ்க மாட்டோம். ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவம் தான் கிறிஸ்தவத்தில் வைத்திருக்கிற பாதை நினைச்சிக்க கூடாது. ஆனா இந்த உலகத்துல மனிதர்கள் மூலம் பிசாசு மூலம் சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுது, வருது. ஆனா வர்ற காரியங்கள்ல கூட தேவன் என்ன சொல்றாரு, பயப்படாத. அதுல என்ன அழகா பவுல் சொல்றாரு பாருங்க, இவை எல்லாவற்றின் கர்த்தர் என்னை நீங்களாக்கி. அதனாலதான் தீமோத்தேயுவுக்கு எழுதிட்டு இருக்காரு, இல்லைன்னா அவர் எப்படி எழுத முடியும்? நீங்களே ஆக்கலன்னா எழுதவே முடியாது. பாருங்க, நீங்களாக்கி விட்டார். அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றோம், உட்கார்ந்து வாசிக்கிறோம். அதனால உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென். இங்க கூட பவுல் எந்த மாதிரி துன்பங்கள் வந்ததுன்னு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, சில ஆட்கள் மூலமாக வந்த உபத்திரவங்களை குறித்து தான் அவர் என்ன பண்றாரு, பேசுறார். இவர் ஊருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா இவங்க போய் வேற ஏதாவது என்ன பண்ணிடுறாங்க, கிளப்பி விட்டுருதாங்க. பவுலை நம்பிடாதீங்க, நீங்க நம்பினீங்கன்னா உங்களை கைது பண்ணி கூட கூட்டு போயிடுவாரு. ஏன்னா இவர் முன்னாடி என்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு, மக்கள்லாம் கைது பண்ணி கூட்டு போகிற வேலை தான். அதனால நீங்கள் நம்புறீங்களான்னு செக் பண்ணதுக்காக வந்திருக்கிறாரு. இப்படிலாம் கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பவுல் வேற ஒரு மார்க்கத்தை குறித்து பேசுகிறாருன்னு சொல்லி ஊருக்கும் இவனுக்கு நிறைய தடைகளை உண்டாக்குற மனிதர்களின் எதிர்ப்புகளை என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, கிறிஸ்துவுக்குள்ள நாம் சில நல்ல காரியம் செய்யணும்னு பக்தியாக நம்ம நடக்கும் பொழுது சில சவால்கள் வரதான் செய்யுது. ஆனால் பயப்படாத, எல்லாத்துலேருந்தும் கர்த்தர் என்ன காப்பாற்றினார், ஒன்னையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறார். ஆமென். புரியுதுங்களா இந்த வசனத்துக்கு அர்த்தம்? துன்பப்படுவார்கள்னா என்ன, துன்பம் தான் வாழ்க்கையாக இருக்குங்கிறது இல்லை. இந்த பயணத்தில் அது ஒரு பார்ட்டாக இருக்குது, ஆனால் அதுவே முழு பயணம் அல்ல. ஆமென். யோசித்து பாருங்களேன், ஒரு செங்கடல், ஒரு யோர்தான், ஒரு எரிகோ அப்படியே வரலன்னா அந்த கதை எப்படி இருக்கும் படிக்கிறதுக்கு? ஹலோ, நல்லாவே இருக்கு, சப்புன்னு இருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி வரும். ஏன் தெரியுமா, வரும்போதெல்லாம் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லா சவால்களும் என் ஆண்டவரை எனக்கு பெருசா காட்டுறதுக்கு தான் வந்திருக்குது. ரொம்ப பெரிய சவால்னா ரொம்ப பெருசா அவரை பார்ப்பேன். ஆமென். ரொம்ப பெரிய எதிர்ப்புனா ரொம்ப பெரிய அற்புதங்களை நான் பார்ப்பேன். ஆமென். ஆமா, முன்னாடி போக முடியல, பின்னாடி போக முடியல. ஏன்னா பின்னாடி யார் இருக்கா, பார்வோன் இருக்கிறான், முன்னாடி செங்கடல் இருக்குது, எங்கேயுமே
போக முடியாது. அப்போ கடல் பிறக்கிற சீன்லாம் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். கடல் ரெண்டா பிளக்குது, அவர்களுக்கு பாதை அங்கு உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உபத்திரவமே கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன பண்ணிடாதீங்க, நினச்சிடாதீங்க. ஆனால் தேவ பக்தியாய் நடக்க விருப்பமாக இருக்கும் பொழுது சில சவால்கள் நமக்கு என்ன பண்ணுது, வருது. மனுஷங்க மூலம் வருது, சில காரியங்கள் நமக்கு வருது. அதை நம்ம எதிர்கொள்றது எப்படிங்கிறத என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 1 பேதுரு 2 பேதுருன்னு இருக்கு பாருங்க, இருக்குதா? இருக்குதா இல்லையா? நம்ம சர்ச்சில் தான் சண்டே சர்வீஸை கூட பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்துகிறோம். ஆமென். அப்படியே ஒரு ஸ்வீட்டாக ஒரு வசனம் எடுத்து அப்படியே பேசி கடாருன்னு அனுப்பிச்சிடுவாங்க பாருங்க. உங்களுக்கு ஆழமாக போதிக்கலன்னா நீங்கள் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையில் நிற்பீங்க, நிற்க மாட்டீங்க பாருங்க. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். 1 பேதுரு எடுங்க பார்க்கலாம். எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? எடுத்துருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. எடுத்தீங்களா? 19 எடுத்தீங்களா? ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காகவே நீங்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதை தான் அந்த மாடல் ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இங்க இருந்தா எடுத்தாங்க. ஆனா அவர் எதை மாடல் ஆக்கினாரு? சிலுவையில இருந்து எனக்கு என்ன மாடல், நானும் கஷ்டப்படணுங்கிற மாடல் இல்லை. ஒவ்வொரு முறை சிலுவையில மனிதர்கள் என்னை கொன்றார்கள், தேவன் என்னை உயிரோடு எழுப்பினார். ஆமென். அது மாதிரி தான் உன் வாழ்க்கையில கூட உனக்கு உபத்திரவங்களையும் இதையும் மனிதர்கள் கொண்டு வரும்போது நான் உன் கூட நின்று உன்னை தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். யோசேப்புக்கு அவன் சொந்த சகோதரர்களால பிரச்சனை வந்துச்சா வரலையா? வந்துச்சா? வந்தது. குழியில தூக்கி போட்டது யாரு? சகோதரன். விலைக்கு வித்தது யாரு? சகோதரன். அதனால நீங்க இப்போ பாருங்க, பாஸ்டரே சொல்லிட்டாரு சகோதரர்லாம் தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடாது. அதாவது நான் ஒரு பக்கம் போக இழுக்க நீங்க இன்னொரு பக்கம் போயிடக்கூடாது இல்லையா? பாஸ்டர் சொல்லுங்க, அது சொல்ல அவரு அதாவது எப்பவுமே பிரசங்கத்தை நான் எதுக்கு பண்றேங்கிறது ஒன்றா இருக்கும், கேட்குறவங்க வேற மாதிரி கேட்டு போயிடுவாங்க பாருங்க. இந்த பழைய கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சாராயமே குடிக்கூடாது அப்படின்னு ஒரு ஊரில் வந்து டெமோ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பூச்செல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், சாராயத்தில் போட்டிருக்காங்க. உடனே பூச்செல்லாம் செத்து போயிட்டான். உடனே அந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுலேருந்து ஊர் மக்களே உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு. அப்போ அதை டெய்லி குடிக்கணும், ஏன்னா வயிற்றுக்குள்ளே எவ்வளோ கிருமி இருக்குது, குடித்தோம்னா எல்லா கிருமியும் செத்து போயிடும் தெரியுது அப்படின்ட்டுருக்காங்க. ஆஹா, அவங்க யோசித்த நல்ல வேலை கேட்டோம். அவங்க இல்லை கிருமி இப்படி சாகுற மாதிரி உள்ள குடல் அவிஞ்சிருண்டா அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குது, டெய்லி குடித்தோம்னா கிருமிக்கு எல்லாம் ஏறு வயிறு கிளீன் ஆயிரும் நினைச்சிருக்கான். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, சகோதரங்களாம் கெட்டவங்க, உலகம்லாம் ரொம்ப மோசம், இது பேசுறதுக்கு பைபிள் கிடையாதுங்க. என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, தள்ளுகிற இதெல்லாம் பண்ணுறாங்க, பொறாமைனாலாம் பண்ணிட்டாங்க. ஆனால் கூட தேவன் அவன் கூட இருந்து அவன் போகிற வழிக்கு அவனை அது ரூட்டாக மாற்றி விட்டாரு. ஆமென். அவன் குழியில் போட்டு எரிச்சு தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் இன்னொரு அம்மா மாட்டி விட்டு, ஹலோ ஆதாரம்லாம் கொடுக்கு, வீடியோ இருக்குது என்கிட்ட அப்படிங்க, வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது. என் ரூமுக்கு வந்துட்டு போனான் யோசேப்பு. இப்போ நவீனமாக இருந்தால் தானே காமிச்சிருக்கோம், அன்னைக்கு வீடியோ கிடையாது, அதனால எதை காமிச்சிட்டாங்க, யோசேப்புடைய ட்ரெஸ்ஸை காமிச்சிங்க பாருங்க. என்னை வந்து தப்பா நடந்துக்க வந்தான் பாருங்க. செய்யாத குத்தத்துக்காக யோசேப்பு எங்க இருக்கிறான், ஜெயிலில் இருக்கிறான். இப்போ அவன் பக்தியா நடக்கணும்னு நினைச்சதுனால அவனுக்கு என்ன வருது, ஒரு சவால் வருது. இதை வச்சுட்டு நம்ம ஆளுகள் என்ன பண்ணாங்கன்னா, பத்தியா அப்போ உனக்கும் கஷ்டம் வரும், போ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பிரசங்கம் அதுல முடியலங்க. பிரசங்கம் என்ன முடியுது, அப்படி பண்ணா கூட சிறையை சிங்காசனத்துக்கு செல்லும் வழியாக தேவன் மாற்றுகிறாருங்கிறதான் பைபிளுடைய செய்தி. பாருங்க, பைபிளை தப்பாவே படிக்கிறது எல்லாமே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சண்டையும் கேட்டுறது நல்லதுதான். இதுல இருந்து மக்களே நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள்,
அப்படின்னு ஃபீட்பேக் கேட்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது வந்து அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்லிடக்கூடாது பாருங்க. ஓனருடைய ஒய்ஃப் எல்லாம் மோசம்னு தெரியுது அப்படி சொல்லிடக்கூடாது. அதுக்கு அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான் பிரசங்கம் பண்ண வந்ததனுடைய நோக்கம், இது நடுவில் தேவன் உங்களை என்ன பண்றாரு, தப்பு வைக்கிறாருன்னு சொல்ல வரேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ரைட். இங்க இது சாதாரணமான இது இல்லை பாருங்க. இங்க நின்று நம்ம ஒன்ன சொல்லுவோம், அவங்க பாட்டுக்கு எதையாவது என்ன பண்றாங்க யோசிச்சுட்டு போய் இப்படிலாம் சொன்னாரு சண்டே அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே யாரையும் மோசம் அப்படின்னு நான் பேச மாட்டேன், அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது என்னுடைய செய்தியே கிடையாது. பரவாயில்ல, மனிதர்கள் மோசம் பண்ண மாட்டாங்களான்னு சொல்ல மாட்டேன், பண்ணுவாங்க. ஆனால் கூட தேவன் உங்க கூட இருந்து உங்களை தப்பு வைப்பார். அதுதான் செய்தி. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். உங்களை ஏமாத்திரலாம், செய்யாத குற்றத்தை உங்க மேல என்ன பண்ணலாம், சாட்டலாம். நடக்குதா நடக்கலையா? பொய்யான வழக்கு. அன்னைக்கு ஒரு ஐயா மீட்டிங் வந்திருந்தாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து தீர்க்காத வழக்கெல்லாம் அவர் தான் தீர்ப்பாராம். பிடிக்காத திருடெல்லாம் பிடிச்சிருவாராம். அதனால 600 மெடல் வாங்கியிருக்காங்க. அப்பா இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க போல, நம்ம கொடுக்குறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி 600 வாங்கியிருக்காங்க. அவர் பேரில் ஒரு பொய்யான கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு, பென்ஷன் வர மாட்டேங்கான். இதை எப்படி பிடிக்க? இதை அவர் தான் உங்களுக்கு பிடிச்சி தீப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நான். அந்த ஆறுதல் தான் ஏன் நான் போறேன் அப்படிங்காரு. இந்த வீடுகள்லாம் போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி அவங்கள தேத்தி விடுங்க இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். பாருங்க, அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல. ஆனால் நடந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆவணங்கள்லாம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க. இது மாதிரி நடக்குதா இல்லையா? இந்த உலகத்தில் நடக்குது. நம்ம லேண்டை அவன் லேண்டுமா, நமக்கு வர வேண்டியது அவனுக்குன்னு சொல்லுவான். ஏதாவது ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் இது எல்லாத்து மத்தியில் என்ன சொல்கிறாரு, நீ என்ன நினச்சிக்கூடாது, மனுஷன்லாம் மோசங்க, உலகமே சரி கிடையாதுங்க, நம்ம சீக்கிரமாக பரலோக ராஜ்யத்துக்கு போயிருங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் நீ எடுத்துப்ப. ஹல்லேலூயா. எஸ் எஸ். அப்போ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வருது. இப்போ பாருங்க, அப்போ இங்கே என்ன படிக்கிறோம், தேவன் பேர் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் அநியாயமாக சில காரியம் உன் வாழ்க்கையில் வருது, பரவாயில்ல பொறுத்துக்கோ. இயேசுவே ஒரு தப்புமே பண்ணாத அவர் என்ன பண்ணார், பொறுத்துட்டு இருந்தாரு. ஆனால் கூட தேவன் அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தாரு. அது மாதிரி உன் வாழ்க்கையிலையும் தேவனுடைய தீர்ப்புகள், தேவனுடைய பதில்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். சரி, நான் அநியாயம் பண்ணியிருந்தா என்ன பண்ண, மனம் திரும்பிருங்க. அதாவது எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்களா, சிலர் பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள் கூட இருக்கலாம். ஆமென். இப்பதான் சப்ஜெக்டுக்கே வந்திருக்காரு அப்படிங்களா? அப்போனா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே சாரி சகவி மாதிரி, சாரி ஆண்டவரே, இப்போ இருக்கிற பேலன்ஸில் ஏதாவது என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன், கணக்கை முடிச்சிடுறேன், நீ எனக்கு நிறைய தருகிறவர் அப்படின்னு சொல்லி மாறிடுங்க. ஆமென். சார் இதெல்லாம் சொல்கிறது இல்லைங்களே, அதையும் சொல்கிறேன் நான். எல்லாருமே பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னா அப்போ பாதிக்கப்பட்டவங்கன்னா பாதிப்பை யார் தான் ஏற்படுத்துகிறா? ஒரு கேள்வி இருக்குது பாருங்க. சார் சொல்லுவாங்க, அந்த 4 பேரால் தான் என் பையன் கெட்டான் அப்படிம்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா வீட்லேயும் அதே தான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அந்த 4 பேர், இந்த 4 பேர் அவங்க வீட்டில் போனால் இவனை சேர்த்து சொல்கிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போனால் அவனை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த 4 பேர் அப்படிங்காங்க. ஒன்னால நீ கேட்ட அந்த மாதிரி போயிட்டே இருக்குது பாருங்க. இல்லை, சில நேரம் நாம பாதிக்கிறவங்களா இருந்தால் கூட அதுல இருந்து நம்ம மாறிக்கொள்ளும்படி தேவன் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். சரி கவனிங்க, இப்போ நன்மை செய்கிறதுனால இந்த மாதிரி இது நடக்குது. ரைட். அடுத்தது அதே பேதுருவில் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா துன்பம்னு பைபிள் ஃபுல்லாக துன்பம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிடுறீங்க. அது என்ன மாதிரி விஷயத்த பேசுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, துன்பம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நீங்கள் என்ன பண்ண முடியும், நினச்சிட்டு போயிடுவீங்க. பாருங்கள், 3ஆவது அதிகாரம் 14-15. நீதி நிமித்தமாக பாடுபட்டால், எது நிமித்தங்க பாடு, பாக்கியவான்களா இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் கலங்காமலும், எப்படி போட்டுருக்கு பாருங்க, சும்மா யாராவது மிரட்டுவாங்க, பயப்படாத அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவர்களுடைய
பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுப்புவதே மேன்மையாக இருக்கும். ஹலோ ஏமேன். எவ்வளோ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கோம், ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறது ஒன்றும் தப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுகிறார் அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? வேண்டாதெல்லாம் பண்ணி ஏச்சு கேட்டிருக்கோம், ஒரு நல்ல விஷயத்துக்காக இதெல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்னு தான் இதில் வருது பாருங்க. சரி, அப்போ இங்கே இருக்கிற உபத்திரவம் எதனால தான்? எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம். எல்லாம் சொல்லுங்க, நீதி நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், நன்மை செய்யறது நிமித்தம் சில விஷயம் என்ன பண்ணுது வருது. அதை தான் வேதவசனம் என்ன பண்ணுது பேசுது. அடுத்தது அதே பேதுரு அதுலேயே பாருங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேட்டர் என்ன பண்றாரு சொல்றாரு. 10வது வசனம் 9வது 10வது வசனம் பாருங்க. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிலுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹலோ, பாதுலப்பா சொல்லுங்க, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற அப்படின்னா என்ன? இது என்னைக்குமே பயப்படுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும். எதுலையுமே ஜெயிலே கிடந்தான் யோசேப்பு. இவங்க பேசுறத பார்த்தா எப்படி இருக்குது? அப்படியே தாடி கிடிலாம் வளர்ந்து ஜெயிலே தான் போல அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. இல்லைங்க, அப்படி அது ஒரு சின்ன ஒரு பிட்டு மாதிரி சின்ன லேசா என்ன பண்ணுது வருது, அவ்வளோதான். ஆனால் முழு வாழ்வையும் எகிப்தில் சும்மா பிரம்மாதமாக ராஜா மாதிரி வாழ்ந்தான். ஏமேன். ஆமாம். அதனால உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் பாதிப்பு இதெல்லாம் லேசாக ஒரு ஓரமாக அப்படி வருது. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் மகிமையை ரொம்ப பெருசாக வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏமேன். அவமானம்லாம் லேசாக பட்டிருக்கலாம், ஆனால் வெகுமானம் அதை விட பெருசாக இருக்குதோ அப்படிங்கிறார். ஏமேன். உபத்திரவம்லாம் லேசா, ஆனால் உயர்வு அதை விட பெருசா. ஏமேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி பேசி தான் ஆரம்பிக்கிறார் பேதுருவே. மகிமையான ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பேசுறாரு. கொஞ்ச காலம் பாட நிற்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சில காரியம் உங்க வாழ்க்கையில வழி வேதனை வழியா நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு கொஞ்ச காலம் அப்படிங்கிறாரு. ஏமேன். பாத்துல பசங்க கொஞ்ச காலம் தான். தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். எங்கேயுமே உபத்திரவத்திலே கெட அப்படின்னு எங்கேயுமே என்ன பண்ணல சொல்ல. எல்லாத்தையும் மேற்கொண்டு நீ போயிடுவ. கொஞ்ச காலம் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போயிடுவ. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி தெரியுது, ஆனா அப்படியே இருக்கவே இருக்காது. இதெல்லாம் மாறி கர்த்தர் வந்து பாருங்க, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாரு முடிகிறாரு பாருங்க. இந்த புத்தகத்துல நீங்க 1 பேதுரு 2 பேதுரு இப்போ எங்க எடுத்து பார்த்தா கூட என்னதான் அங்க வருது? கர்த்தரை நம்புறது நிமித்தம், நல்ல காரியங்கள் நிமித்தம் சில சேலஞ்சஸ் என்ன பண்ணிருக்குது வந்திருக்குது. ஆனால் தேவன் அவர்கள் கூட இருந்து அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு தப்பு வைத்திருக்கிறார், காப்பாத்தி இருக்கிறார் அப்படிங்கறதான் காரியமா இருக்குது பாருங்க. யாக்கோபு 1 பார்த்தீங்களா? யாக்கோபு நல்ல ப்ராக்டிஸ் பாருங்க. இதெல்லாம் பேப்பர்லாம் அப்படியே ஒட்டுற பேப்பர்லாம் நல்ல பிரியும். யாக்கோபு 1 பாருங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரர் இருக்கிற யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுதாவது. சிதறி போயிருக்கோம் என்ன வாழ்த்துதல்? பிறந்த நாள் வாழ்த்துதல் மாதிரியே பேசுறாரு பாருங்க. எனக்கே படிக்கும் போது யோசிச்சிருக்கீங்களா? சிதறி இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுறதாவது.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க. பலவிதமான சோதனைகள் உங்கள் முன்பாக நிற்கும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படிங்க சந்தோஷமா எண்ண முடியும்? ஏன்னா இது என்ன ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் இவைகளிலிருந்து என்னை விடுவிப்பார், இவைகளிலிருந்து என்னை தூக்குவார், இது என் வாழ்க்கையில நிரந்தரமா இருப்பது இல்லை அப்படிங்க நினைச்சாதான் சோதனையில சந்தோஷமா எண்ண முடியும் பாருங்க. ஆமென். நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சோதனை அப்படியே அணைச்சுக்கோன்ட்டாங்க. அரவணைச்சு அப்படியே பிடிச்சிக்கோ, கஷ்டம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. கடைசி நாளில் கஷ்டம் கட்டாயமா இருக்கணும். கஞ்சி இருக்கோ இல்லையோ என்ன இருக்கணும், கஷ்டம் இருக்கணும், அதை வச்சுக்கோ அப்படின்றாங்க. அப்படியே பேசி பேசி ஒரு ரெல்மே உருவாக்கிட்டாங்க. அந்த போதனை கேட்குறவங்கலாம் போய் கேளுங்க, அவங்க எல்லார் வீட்லையும் ஏதாவது ஒரு கஷ்டம் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இருக்குன்னு சொல்லி உள்ள என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு ஓரமாக இருக்கும், அதுவும் சீக்கிரமாக இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. தேடினாலும் காணாய். ஆமென். அந்த மாதிரி தான் கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மாத்திராரு பாருங்க. வேற இந்த கஷ்டம் உண்டு, கவலை உண்டு, இது மாதிரி என்ன வசனம்லாம் இருக்குது. கொஞ்சம் தேடி எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பார்க்கலாம். எந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று தான் தெரியுது, தேவன் அவ எல்லாவற்றிலிருந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, விடுவிக்கிறார் அப்படின்னு தான் இருக்குது. பவுல் ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. பவுல பிலிப்பியர் நிருபம் இருந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு. வழக்கமாக ஜெயிலுக்குள்ள இருக்கிறவருக்கு நம்ம வெளியில் இருக்கிற ஆட்கள் ஒரு பிரியாணி போட்டோம் ஏதாவது வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், போவோம். ஐயா பவுல் ஐயா, நல்ல ஊழியக்கார ஐயா, கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜாமீன் வாங்கிட்டு வந்து உங்களை என்ன பண்ணிடுறேன், விடுதலை ஆக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆறுதல் சொல்லுவோம் உள்ள இருக்கிறவங்களுக்கு. இவர் உள்ள இருக்கிறவங்க உள்ள இருந்துக்கிட்டு வெளியில இருக்கிறவங்களாம் என்ன பண்றாரு, சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, யாரும் கவலைப்படக்கூடாது, என்ன அழுதுகிட்டு கண்ணீரத்தோட அப்படிங்க. ஆமென். எப்படி இருந்திருக்குது பாருங்க அவங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துலயும் அகப்படும் பொழுது அதை சந்தோஷமா எண்ணுகிற ஒரு ஆட்டிடியூட்ஸ் அவங்களுக்கு உண்டாயிருக்குது பாருங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எல்லா சோதனையிலையும் எல்லா உபத்திரவங்களிலேயும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார், அவர் என்னை நிலைநிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதிகமான கனமகிமையை நான் என் வாழ்க்கையில பார்ப்பேன். ஆமென். இது எண்ணிட்டீங்கனாலே அவங்க அப்படி சொல்லிடுவாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அது உட்காந்து இப்படி தேய்ச்சிட்டு இருக்க மாட்டீங்க. ரைட்டு, பேசியிருக்காங்க, இதே வாய் என்னை புகழ்ற மாதிரி கர்த்தர் பண்ணுவார் பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமென். ஆமா, உங்களை யாராவது அற்பமா என்னாங்கன்னா ஆண்டவர் அதை நோட் பண்ணி வச்சிருவார். அவங்களே உங்களை பார்த்து அப்படின்னு பார்க்குற மாதிரி பண்ணி விட்டுருவார். ஆமென். அவர் அந்த மாதிரி ஆண்டவருங்க. ஆமா, உங்களை யாருமே நம்ம குழந்தைகளை யாராவது குறைச்சி சொன்னா எப்படி இருக்குது பாருங்க. எங்கள் ஜோஸ்வா வந்து சில சேட்டை பண்ணால் படிக்கல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதே இடத்துல பாட்டா அப்பா உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்டா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறேன். ஆமென். நமக்கே இப்படி இருக்குதுன்னா பொல்லாதவர்களாகிய பாலசேகருக்கு இப்படி இருக்கும்னா நல்லவராக இருக்கிற பரம தகப்பனுக்கு எவ்வளோ எண்ணமும் வாஞ்சையும் இருக்கும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. உன்னை அப்படி சொல்லிட்டான், விட மாட்டேன் நான், நீ என் பார்வைக்கு அருமையான அப்படின்னா கனம் பெற்றாய். ஆமென். உன்னை பாரு, நீ வெட்கப்பட்ட எல்லா இடத்திலையும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன் அப்படிங்கிறதா அவருடைய நோக்கமும் திட்டமா இருக்குது பாருங்க. ஆமென். ஆமா, எங்கேயாவது அவர் நாமத்தின் நிமித்தம் சில நல்ல காரியங்கள்லாம் செய்யறது நிமித்தம் சில இதெல்லாம் நமக்கு வரும்போது இதாயிடக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிறத அப்படியே எரிஞ்சிருவாங்க மேலே, அழுக்காயிட்டே நினைக்காதீங்க. கர்த்தர் அருமையாக உடுத்துவார், ஒன்றுமே தெரியாத அளவுக்கு உடுத்திடுவார். யோசேப்ட இருந்து உருவுனது ஒரு ட்ரெஸ் தான், ஆனால் தேவன் தினமும் போட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க. ஆமென். ஆமாம், ராஜாவு கூட டெய்லி போட்டிருக்க மாட்டான், ஏன்னா இவன் தான் டெய்லி வளம் வந்துக்கிட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை போட்டாலும் அவன் எங்கே வளம் வரான், இவன் தான் போட்டு வண்டி எல்லாம் யூஸ் பண்ணி ஊர் பூரா வளம் வரான். ஆமென். யோசேப்பு அவ்வளோத்தையும் அனுபவிக்கிறான் பாருங்க. அவன் பாருங்க, மனிதர்கள் சில நேரம் சிலதை பண்ணுறாங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் சில இது வருது, நம்பினது நிமித்தம் வருது. யோசேப்பு ட்ரீமுக்காக சில சேலஞ்சஸ் அவனுக்கு வருது, சில நல்ல லட்சியங்களோடு நீங்கள் போகும்போது சிலது வருது. ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இது வந்து இப்படி தான் கிடக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது பாருங்க. உங்கள் கனவு மெய்ப்படும். எல்லாம் சொல்லுங்க, கனவு மெய்ப்படும்.
ஆமென். நிறைவேறாம போகாது, நிறைவேறியே தீரும். ஆமென். அதுக்கு ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் கட்டாயமா குறித்த காலத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் வரும், போய் சொல்லாது. ஆமென். பிரைஸ் காட். சிறையிலே உங்க வாழ்க்கை முடியாதுங்க. எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும் பாருங்க செய்யாத தப்புக்காக. யோசேப்பு இந்த வேலையெல்லாம் இருக்கா உன்ட்ட அப்படின்னு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்களேன். நல்ல பேராவா இருந்திருக்கும். ஜெயில் பூரா உனக்கு எப்படி பேர் இருந்திருக்கும். இப்படி மாட்டிக்கிட்டியே அப்படின்ட்டு தப்பானது. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு சில ஆட்கள் சில சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்கள தப்பானவங்கன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஒருவேளை பொய்யா குற்றச்சாட்டி கூட அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வந்திருக்கலாம். அதனால எடுத்த உடனே ஆளை பாரு அவனை பாரு அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது. பாருங்க, யாரோ மாட்டி விட்டு கூட அப்படி என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வந்திருக்கலாம். பரவாயில்ல, கர்த்தர் அவங்கள விடுவிப்பார். ஆமென். ஆமா, யோசேப்பு அப்படிதான் மாட்டிக்கிட்டான். அவன் எந்த தப்பும் பண்ணல, ரொம்ப நல்லவன் ஆளு. ஆனா ஆதாரத்தோடு அவனை என்ன பண்றாங்க, சிக்க வைக்கிறாங்க. ஆனால் தேவன் சேதாரம் இல்லாமல் காப்பாத்துறாரு. ஆமென். அல்லேலூயா. கடைசியில பார்த்தா என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஜெயிலரே யோசேப்புக்குள்ள தான் வேலை பார்க்கறான். விளங்கலையான்னு தெரியல. ஆமென். யோசேப்பு ரைட் போட்டோம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்திருப்பான். அன்னைக்கு என்னால ரைட் போட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி யோசேப்பு பெரிய ஆள் ஆயிட்டான் பாருங்க. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். அப்போ பாடுகள் இது இப்படியே பைபிள் பேசல, எங்க போட்டுருக்குது பாருங்க. பாடுகள் எல்லாம் பந்தாடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. வந்து வார் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா சவால்களையும் நின்று வெற்றி கொண்டிருக்கிறார்கள், ஜெயம் எடுத்திருக்கிறார்கள். ஆமென். தேவன் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலும் உங்க சூழ்நிலையிலையும் அதை தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் பாட நிற்கிற நீங்கள், ஆமென், உங்களை நிலைநிறுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார் என்பதுதான் வாக்குகளாக இருக்கிறது. ஓகே, இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். மூன்று அதாவது 3 விதத்திலே அவர்கள் அதை எதிர்கொண்டார்கள். 3 விதத்தில் அவங்க அதை என்ன பண்ணாங்க, ஃபேஸ் பண்ணாங்க. ஒன்று பாருங்களேன், இப்போ உபத்திரம் உண்டு, கஷ்டம் உண்டு அப்படின்னு ஒன்று பவுல் எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிக்கிட்டே அல்லது யாராவது தலையை வெட்டுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணல, அலையில பாருங்க. ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, பவுல் கல்லெறிஞ்சிடுறாங்க. செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு அப்போதான் விட்டு போயிருக்காங்க. கடைசியில் கூடையிலேருந்து தப்பிச்சு இன்னொரு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். எல்லாம் சொல்லுங்க, எஸ்கேப் போயிட்டாங்க. சொல்றாரு, உன்னை ஒரு ஊரில் விரட்டாங்கன்னா பக்கத்து ஊரில் போய் காஸ்பல் பண்ணு அப்படிங்கிறாரு. ஆமென். ஹலோ, அதுக்காக நான் சாவேன்னு என்ன பண்ணிட்டு இருக்காத, போயிட்டே இருக்காத. வேலை ரொம்ப பெருசு. சுவிசேஷத்துக்காக அந்த மாதிரி வந்தா கூட உடனே செத்துரு அப்படின்லாம் சொல்லல. எஸ்கேப் ஆகு, அதை தவிர இன்னும் நல்ல வழிமுறைகள் என்ன பண்ணு, பின்பற்று அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு பாருங்க. கூடையில இருந்து தப்பிச்சு போறாரு. ஏன் அப்படிலாம் தப்பிச்சு போறாரு? பவுலுக்கு என்ன தைரியம் இல்லையா? இல்லை, அவங்க புரியாதனால நீ பண்ணியிருக்காங்க. நான் போய் இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு, என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு பாருங்க. இப்போ கவனிங்க, பவுலை அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் பவுலை என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. ஒரு முறை பாம்பு கடிக்குது, அந்த பாம்புலையும் என்ன பண்ணல, சாகலை. ஒரு முறை சுனாமியே வந்துடுது, அதுலேயும் என்ன பண்ணிடுறான், தப்பிச்சிடுறான். போன கப்பலே என்ன பண்ணிடுச்சு, உடஞ்சிச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணல. என்னன்னா அவன் மேலே ஒரு அழைப்பு, ஒரு தீர்மானம் இருக்குது பாருங்க. எது வந்தாலும் அவன் அதை அடைகிற வரைக்கும் அவன் போறதே இல்லை, அவன் அதை அடைவான். ஆமென். இதே போலதான் உங்கள் மேல கூட தேவன் சில தீர்மானங்களை வைத்திருக்கிறார். ஆமென். யாரும் உங்க தலையெழுத்தை எழுதிட அவர் விட மாட்டார். ஆமென். நீங்களும் உங்க லக்கை அடைவீர்கள். அதுதான் நீங்க பார்க்கணும் பாருங்க. அப்போ பவுல் சொல்றாரு, கடைசியில தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லல. என்ன முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாரு, ஓட்டத்தை நான் முடித்தேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆமென். நீங்க சைன் பண்ணுவீங்க, முடித்தேன், ஐ finished my race அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க, சைன் பண்ணி உங்க பேரன் பேத்தியெல்லாம் கூப்பிட்டு டாடா பாய் பாய், ஐ finished my race அப்படின்னு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போவீங்க. ஆமென். மரணம் கூட மகிமையா இருக்குங்க. அல்லேலூயா. ஆமா, ஒருத்தர் சொன்னாரு, நான் இந்த மாதிரி டாடா பாய் பாய் சொல்லிட்டு கடைசியாக பிரசங்கம் பண்ணிட்டு காணிக்கையும் எடுத்து என் பையில வச்சுட்டு படுத்து செத்து போயிடும் அப்படின்னாரு.
ஏன்னா நான் பண்ண பிரசங்கத்துக்கு யாராவது காணிக்க எடுத்துட கூடாது அப்படிங்காரு. அது மாதிரி ஆட்கள் விசுவாசத்தை பார்த்தா நல்லா இருக்குது பாருங்க. என்ன மாதிரி ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுறாங்க பாருங்க. அப்போ பவுலுடைய ஓட்டத்தை யாரும் முடிக்கல, அவர் தான் என்ன பண்றாரு, எல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா, ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு எல்லாம் என்ன பண்ணிட்டேன் செஞ்சுட்டேங்கிறாரு. அப்படிதான் தேவனுடைய மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த உபத்திரவம் பெர்சிக்யூஷன் உடனே விழுந்து செத்துறணும் அப்படிங்கிறது கிடையாது. நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். தேவன் தப்பும் வழிகளை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புட்டிடா போலன்னே கதை முடிஞ்சதுன்னு சரணாயிடக்கூடாது பாருங்க. முடிஞ்சா ஓடிடணும். ஆமென். யாரு குதிச்சு அடுத்த ஊர்ல போய் காஸ்பல் சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நிறைய என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணும், தப்பு கிடையாது பாருங்க. அப்படிதான் பண்ணிருக்காங்க. கூடையில வச்சு இறக்கி அடுத்த காம்பவுண்ட் சோர்ல என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே இறக்கிருக்காங்க கூடை வழியா. எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க பாருங்க. எஸ்கேப் எல்லாம் போய் வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்க. ஆமென். எருசலேமுக்கு எப்படி போறது, சும்மா போக முடியாது. 4 பேர் முட்டை போடலான்னு கூட்டி போயிட்டாரு அப்படியே. ஹலோ, போய் எருசலேம்ல போய் காஸ்பல். எப்படி ஒரு வேலையை அவர் முடிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு சேல்ஸ் பிசினஸ்னு வரும்போது சும்மா சாக்கே சொல்லிட்டு இருக்க கூடாது பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் யாருக்கும் பிடிக்காது, வேலை முடிக்கணும் பாருங்க. ஆமென். அது வேலை முடிக்கணும். அந்த மாதிரி ஆட்களை தான் மக்கள் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. பவுல் யாரும் முடிச்சிடல, பவுல் தான் தன் ஓட்டத்தை முடித்தார். ஆமென். ஒரு வசனத்தை காமிக்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 13:25 பாருங்க. யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை என்ன போட்டிருங்க, நிறைவேற்றுகிற போது. எல்லாம் சொல்லுங்க, யோவான் தன் ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது. ஏதோ யோவானை பிடிச்சி கொண்டாங்கன்னு இல்லை, யோவானுடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஆமென். அரைகுறையா வச்சுட்டு போயிட்டாருங்க அப்படி சொல்ல. யோவான் தான் வேலை என்ன பண்ணிட்டாரு, கிறிஸ்து வரதுக்கு வழிய ஆயத்தம் பண்ணதுக்கு வந்தார். அந்த வேலை என்ன பண்ணிட்டாரு, செஞ்சு முடிச்சிட்டார். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு, எல்லாருமே முடிச்சிட்டதுனால கிளம்பல, அவங்க வேலையை முடிச்சிட்டதுனால கிளம்புனாங்க. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஹலோ, முடிச்சிட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, அவங்க வேலையை முடிச்சதுனால என்ன பண்ணிருக்காங்க, கிளம்பி இருக்காங்க. ஆமென். ஏன்னா வெட்டுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வெட்டியிருப்பாங்களே. வேலை முடியலன்னா வெட்டினாலும் மறுபடியும் ஒட்டிக்கும். ஹலோ, ஆமென். அதே மாதிரிதான் தாவீதை பத்தி போட்டிருக்கு பாருங்க. 36 பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை செய்த பின்பு, எல்லாம் சொல்லுங்க, செய்த பின்பு நித்திரை அடைந்து. எல்லாருமே பாருங்க வேலையை முடிச்சிருக்காங்க. ஹலோ, அதுக்கு முன்னாடி தாவீதை எந்த சவுலும் தந்திரங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். அவன் ராணுவத்தையே வச்சு விரட்டிக்கிட்டு இருக்கான். யார, தாவீதை கொல்றதுக்காக. ஆனா இவன் வேலை முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. வேலை முடிச்சுட்டு கடைசியில் எல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டு மகிமையாக அவன் என்ன பண்றான், மரணத்தை சந்திக்கிறான் அப்படிங்கிறதா இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எப்படி அப்போஸ்தலர்களின் உபத்திரவங்களை நாம் பார்க்க வேண்டும். உபத்திரவம் என்ன உபத்திரவம், வேலை முடிச்சிட்டாங்க. ஹலோ, எல்லா உபத்திரவத்தின் நடுவுலையும் வேலை நடந்துச்சா நடக்கலையா? யாராலையும் எதையும் என்ன பண்ண முடியல, தடுத்து நிறுத்த முடியல. அடிச்சா கூட பரவாயில்ல, யாருக்கு கதை அடிச்சிங்க அப்படின்னு அடுத்த தெருவில் போய் பேசிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க சாவையும் உபத்திரவத்தையும் தேடி அலையல, அது வந்தா அதை தைரியமாக எதிர்கொள்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆமென். என்னென்ன வழியில் அதை தவிர்த்து போக முடியுமோ அதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, செய்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம், பவுலை ஒரு இடத்துல பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, கைது பண்ணி அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவுல் வந்து சொல்கிறாரு, நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன் அப்படின்ட்டு. அப்படின்னா மாடல் லாங்குவேஜில் என்ன அர்த்தம் தெரியுமா, சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஹலோ, ஏன்னா இந்திய சட்டத்தின்படி அவர்கள் விரும்புகிற மதத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்கு இந்திய அரசாங்கம் உரிமை கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பவுலுக்கு எப்படி இந்திய அரசாங்கம் கொடுத்ததுன்னு யோசிச்சுட்டு கூடாது. நான் ராயன்ட்ட பேசிக்கிறேன்ட்டாரு. உடனே நீ வந்து ரோமனா, ஐயோ அப்ப நான் உன் மேல கை வச்சதே தப்பு அப்படின்ட்டான். அதாவது ரோமன் சிட்டிசன்ஷிப் பவுலுக்கு இருந்தது பாருங்க. நான் ரொம்ப காசு கொடுத்து அதை வாங்கினப்பா,
அப்படிங்க. நான் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் அப்படிங்க. பவுல் வந்து பணக்காரனுக்கு இதை விட பெரிய அத்தாச்சி என்ன வேணும்? ஆமென். ரோம குடியுரிமையே அவன் சொன்ன பாருங்க, நான் மிகுந்த திரவியத்தினால் அதை, திரவியம்னா யாரோ பேர் நினைச்சுக்காதீங்க, மிகுந்த திரவியத்தினால் சம்பாதித்தேன்னா திரவியத்தை கொடுத்து வாங்கிட்டாரு போல. அதான் என்னது அவ்வளோ காசு அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், எக்ஸ்பென்சிவ்ப்பா அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு அவ்வளோ கொடுத்து வாங்கினேன். பவுல் சொல்றாரு, இல்லை நான் அந்த ஸ்லாக்கியத்துக்காகவே பிறந்தேன் அப்படிங்கிறாரு, அதனால டைரக்டா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ பவுல் எவ்வளோ செல்வாக்கு உள்ள ஆளா, எவ்வளோ அறிவுள்ள ஆளா, சட்ட திட்டங்கள்லாம் புரிஞ்ச ஒரு ஆளா. இங்க பாரு, சும்மாலாம் நீ இன்னும் இழுத்து போட்டு அடிக்க முடியாது, நான் ரோமன்ட்ட பேசிக்கிறேன், சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்ட்டாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம ப்ரீச் பண்றத இந்த இந்திய அரசாங்கமே தடுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கமே சொல்லியிருக்குது அவர்கள் மதத்தை அவர்கள் பிரசாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமென். ஆமா, அரசாங்கம் தான் அந்த இதை கொடுத்துருக்குது. அரசாங்கம் கொடுக்காட்டனாலும் பண்ணுவோம், ஏன்னா மேலான அரசாங்கம் அதை சொல்லியிருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுவோம்ல. ஆமென். ஆமா. ஆனா என்ன, சட்டப்படி நீ யாரும் அதை பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பாருங்க, சட்டத்தின்படி அதை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இதான் பண்ணியிருக்கிறாரு பவுல். ராயனுக்கு நான் வந்து மேல் கோட்டில் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம், காசு செலவு பண்ண முடியும்னு அர்த்தம். ஹலோ, நம்ம ஆளுகள் பரவாயில்ல சார், நான் அவ்வளோ செலவு பண்ணி வெளியே வர்றதுக்கு நீங்களே பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கேன்றாங்க. ரொம்ப காஸ்ட்லி, அது கிடச்சின்னா நான் இன்னும் 5 மாதம் ஒளிஞ்சுவேன், அவ்வளோ செலவு பண்ண முடியாது. அவர் நான் பார்த்துக்கிறேன், மேல் கோட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அதான தனியாக ஒரு கப்பல் அமர்த்தி அந்த ஆளை கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு வர்றதுக்கு காசு கொடுத்தா தான் அப்படி போக முடியும். அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு பவுல் வந்து தயாராக இருந்தார் பாருங்க. அதனால தான் பவுலை அடிக்கடி ஜெயிலில் போய் யார் பார்த்தா தெரியுமா? பெலிக்ஸ்னு ஒரு ஆள் இருந்தார்ல, அவர் அடிக்கடி போய் யாரை பார்க்குறாரு? பவுலை பார்க்குறாரு. ஏன் தெரியுமா? துட்டுப்பாட்டி எப்படியாவது போட்டலான்னு பார்த்தா போகிற டைமெல்லாம் பிரசங்கம் பண்ணி விட்டுருந்தாரு அவர். கொஞ்சம் இருந்தால் நல்லதுங்க, கடன் வாங்கிறதுக்காக 4 பேர் வருவாங்களா, கத்தரை பற்றி சொல்லலாம். ஒரு 100 ரூபாயும் வழி செலவு கொடுத்து, கத்தர் நல்லவர், நானும் அதே வழியில தான் நின்னேன், இன்னைக்கு இந்த வழிக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, உன்னையும் கரை சேர்ப்பாருன்னு சொல்லலாம். அதனால தான் ப்ராஸ்பரிட்டி இருக்கணும். ஆமென். நம்மளும் வழி செலவு கேட்குற ஆளாக தான் வைங்களேன், வா 2 பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்றாங்க. கிறிஸ்தவங்க வந்து வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வாழல. அதனால தான் சுவிசேஷம் சொன்னால் வெளியில் எடுக்கப்படவே மாட்டுக்கு. பவுல் பாருங்க, கஷ்டம் அப்படிலாம் இல்லை, கோர்ட்டில் பார்க்கலாங்கிறாரு. ஏன்னா சட்டம் சொல்லுது, லா சொல்லுதுன்னு சொல்லி அப்படிதான் அவர்கள் அடிக்கிறார்கள். சும்மா என்ன எப்போ வேணாலும் அடி, எப்போ பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணல, அவனை அடி அப்படிங்கிறான். உடனே அவர் வந்து 2 சட்டமும் தெரியுது, நியாயப்பிரமாணமும் தெரியுது, இதுவும் தெரியுது, எல்லாம் சொல்லுங்க, பைபிளும் தெரியுது, சட்டமும் தெரியுது. ஓ, அவர் ஆசாரியரா, உன் அதிகாரியை தூது சொல்லாதிருப்பாயே என்று சொல்லியிருக்கிறதே அப்படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ராயனுக்கு நான் அபயம் விடுகிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு, அவருடைய ரைட்ஸை அவர் கிளைம் பண்றாரு. ஆமென். அதனால இன்னைக்கு காஸ்பல் வந்து நம்ம சொல்றது நிமித்தம் அன்னைக்கு உபத்திரம் இருந்தது, அன்னைக்கு ரொம்ப இருந்தது மாதிரி இன்னைக்கும் நம்ம எல்லாத்தையும் சந்திக்கணுங்கிறது கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடாக இன்றைக்கு மாற்றப்பட்டுக்கிறது. சில காரியங்களை நாம் சட்ட ரீதியாக கூட எதிர்கொள்வதற்கு அநேக வழிகளை தேவன் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால தான் கடவுளுடைய பிள்ளைங்க இந்த மாதிரி வெறும் தெருவில் நின்று சுவிசேஷம் சொல்ற ஆளா மட்டும் இல்லாம கொஞ்சம் பேர் பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அங்க டாக்ஸ் கொடுத்து கொண்டிருந்த சகோதரனை அடித்ததை குறித்து தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் விவாதம் அப்படின்னு பேசுறதுக்கு கொஞ்சம் பேர் போகணும் பாருங்க. ஆமா, நம்ம ஆட்கள் வந்து அதெல்லாம் பதில நம்ம வந்து என்னங்க பதவியா ஏதாவதுங்க இப்படியே இருந்துட்டோம். போகணும். கடவுள் சில அழைப்புகளை சில பேருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அழைப்புகளை வைக்கிறார், அப்படிப்பட்ட ஆற்றல்களை அவர் கொடுக்கிறார். நல்ல அரசு அதிகாரிகளாக உயர்ந்த இடங்களுக்கெல்லாம் வர வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு அந்த கனவுகளை போடணும். ஆமென். Inherit the 7 mountains. Amen. 7 மலையை சுதந்திரிக்கணும். இது கடவுளுடைய யோசனையா இருக்குது பாருங்க. அப்ப கவனிங்க, இப்படி இந்த விதத்தில் அதை என்ன பண்ணிருக்கிறாங்க, எதிர்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலான ஒரு வித அதை தான் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, சூப்பர் நேச்சுரல்ல அவங்க வந்து நம்பி அதை உபயோகப்படுத்திருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல் வே. முதல்ல நேச்சுரல் வே, அதுக்கப்புறம் சட்டப்படி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சூப்பர் நேச்சுரல். சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல்.
சூப்பர் நேச்சுரலை அவங்க பிலீவ் பண்றவங்களா இருந்தாங்க. சும்மா வந்து கொசுக்கடிக்கெல்லாம் செத்து போயிடுறாங்க மிஷினரிகள். ஒன்றும் இல்லை, ஒரு இது வந்து செத்து போயிட்டு இதாச்சு, அநியாயமா பரிதாப மரணங்களா இருக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, வெறும் அட்டகத்தியை தூக்கிட்டு போகாதப்பா, என் நாமத்தை தூக்கிட்டு போ அப்படிங்கிறார். சும்மா போய் சும்மா அநியாயமா செத்துட்டு இருக்காத. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்பு. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அதை என்னை சேதப்படுத்துவதில்லை. இந்த மாதிரி விசுவாசத்தையும் இதையும் புரிஞ்சுக்கிட்டு காடுகளுக்கும் மலைகளையும் போய் ஏதாவது பண்ணு. ஆமென். அங்க போய் காப்பாற்ற போறோம், நீ செத்து உன்னை காப்பாற்ற 2 பேர் வந்தாங்கன்னா, இதனால நாம மிஷினரிகளையோ அவங்க தியாகங்களையோ குறைச்சி சொல்லல. நாம என்ன சொல்றோம்னா, வேதாகமத்தின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன பின்பற்றணும்? அவர்கள் அற்புதங்களை நம்பினார்கள். சொல்லுங்க, அற்புதங்களை நம்பினாங்க. 2 சம்பவம் பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வாசிங்க. ஏன்னா 17வது வசனத்தை வந்து பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேயர் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, ஏன்னா இவங்க மூலமா எருசலேமில் அற்புதம் நடக்க, அடையாளம் நடக்க, அதனால இவங்க என்ன ஆயிட்டு பொறாமையினால் நிரம்பி பாருங்க, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறையிலே வைத்தார்கள். சிறையில் வச்சுட்டாங்க. அப்போஸ்தலரை பிடிச்சு ஜெயில என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சிட்டாங்க. 19வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, ஹலோ என்ன சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல். கதவை திறந்து வெளியே கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. நீங்கள் போய், யாரு? தூதன் சொல்றாப்ல. என்ன சொல்றாரு? நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. வக்கீல பார்க்கல, பெயில் எடுக்கல, ஒண்ணும் இல்லை, சூப்பர் நேச்சுரலா வந்துட்டாங்க வெளியில. தூதனே இறங்கி கேட்ட திறக்கிறான். வெளியே கொண்டு வந்து இந்த ஜீவ வார்த்தை எல்லா இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? தூதர்களால கூட இதை அறிவிக்க முடியாது, நீங்களும் நானும் தான் அறிவிக்க முடியும். அவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். கதவை திறந்து அவன் போய் ஒவ்வொரு வீட்லையும் சொல்ல வேண்டியதானே? அவனால சொல்ல முடியாது. அந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜீவ வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையை பேசுவதற்கு தூதர்களா வேலை செய்யறாங்க பாருங்க. ஆமென். கதவை திறந்து சில ஆட்கள்லாம் தூதன் பிடிச்சி உள்ள போட்டாலும் போடுவான். இன்னைக்கு கொஞ்சம் வெளியில இருக்காத, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. இது கொஞ்சம் பேருக்கு தான் புரியும். ஆனா இவனுக்குள்ள இருந்த வார்த்தை தூதர்களை இறக்கி ஜெயில் கதவை திறந்து வெளியே கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சிருது பாருங்க. ஆமென். இப்போ பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைச்சாலை சேவகரை அனுப்பினார்கள். சேவர்கள் போய் சிறைச்சாலையில் அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும், பூட்ட உடைக்காமலே பொருளை வெளியெடுத்தாங்க. காவற்காரர் வெளியே கதவுக்கு முன் நிற்கவும் கண்டோம். வேற ஆள் அப்படியே இருக்குது. கண்டோம். திறந்த பொழுதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். குழம்பிட்டாங்க. இங்க பாருங்க 24. இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவரும் பிரதான ஆசாரியும் கேட்ட பொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவல் வைத்த மனிதர் தேவாலயத்தில் நின்று ராக் ஜீசஸில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். ஆமென். நேத்துக்கு உள்ள போட்ட ஆளு இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்குப்பா அப்படிங்க. நீங்களுக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்க. எல்லாம் சொல்லுங்க சூப்பர் நேச்சுரல். எல்லாம் சொல்லுங்க பிலீவ் த சூப்பர் நேச்சுரல். அதாவது ஓவரா ப்ராசிக்யூஷன் பாடுகள் வருதுன்னா ஓவரா அற்புதத்தை நம்பணும். ஆமென். ஆமா. எல்லாம் சொல்லுங்க அதிக பிரச்சனைனா அதிக அற்புதங்கள் நடக்கிறதுக்கு அங்கதான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆமென். எஸ், நோ டெலிவரன்ஸ் மோர் மிராக்கிள்ஸ். எவ்வளவாய் பார்வோன் விடமாட்டான் நானோ தேவன் அவ்வளவாய் பலத்த அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க விடுதலை இல்லைன்னா, விடுதலை தாமதிக்கும்னா அற்புதம் அதிகரிக்கும். ஆமென். அப்போ இங்க பாருங்க எவ்வளோ அழுத்தமோ அவ்வளோ சூப்பர் நேச்சுரல் அவங்களுக்காக என்ன பண்ண இருக்குது, ஓப்பனாக ஆரம்பிக்குது பாருங்க. சாதாரண நிலையில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஒரு சைக்கிளில் போய் பார்ப்போம். ரொம்ப தீவிரம்னா வேகமாக வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். இன்னும் ரொம்ப சீரியஸ்னா என்ன ஆயிடுது,
ஹெலிகாப்டர்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, டக்க 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 டக்குன்னு வந்து என்ன பண்றாங்க, இறங்கிறாங்க. உலகத்திலே இப்படி இருக்குதுன்னா அப்போ தேவன் எவ்வளோ சூப்பர் நேச்சுரல் வச்சிருப்பாரு பாருங்க. ரொம்பன்னா அப்போ ரொம்ப சூப்பர் நேச்சுரலான வேலையெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, ஜெயில் கதவே திறந்து வெளியில் என்ன பண்றாங்க, கொண்டு வந்து இங்க பிரசங்கம் நடக்குது பாருங்க. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 12, அப்போஸ்தலர் நடபடிகள் ஃபுல்லா வாசிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். 12:1 பாருங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்ப பாருங்க 5வது வசனம், 4வது வசனம். அவனை பிடித்து பேதுருவை பிடிச்சிட்டாங்க. பேதுருவை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலுக்குள்ள வச்சுட்டாங்க. அந்த அந்த ஜெயில் அமைப்பு எப்படி இருந்தது பாருங்க. 4வது வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு ஏற்படுத்தி 4 வகுப்புகள், அதாவது எத்தனை, 4 அடுப்பு. புரியுதா உங்களுக்கு? எங்க இருந்து வந்திருக்கு பாருங்க. ஹலோ, 4 அடுக்கு போட்டு என்ன பண்றாங்க, ஏற்படுத்தி வகுப்புகளில் வசமாய் ஒப்புவித்தான். இப்ப பாருங்க, அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். என்ன ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஜெயிலுக்குள்ள தான் போயிட்டாரு, என்ன ஜெபிக்கிறதுக்கு இல்லை, ஜெபிச்சிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்ததுக்கு பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும் குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில, எல்லாம் சொல்லுங்க, முந்தின நாள் ராத்திரியில. அவன் ஒரு நாளை குறிச்சிருப்பான், ஆனா அது விடியறதுக்குள்ள ராத்திரியில தேவன் ஒரு வேலையை செய்வார். ஹலோ, ஏறது ஒரு நாளை குறிச்சிருக்கான், ஆனா இவர் முந்தின நாள் ராத்திரி, இல்லை சொல்லுங்க, முந்தின நாள் ராத்திரி. நேத்தைக்கு வரைக்கும் நடக்க நினைக்காதீங்க, ராத்திரி நடக்கும், ராத்திரி அதிசயங்கள் நடக்கும். ஆமென். ஆமா, அங்க பாருங்க, ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு. சாதாரணமா எழுப்ப முடியல பாருங்க, விழாவில் ஒரு தட்டி எந்த மாதிரி, அதாவது காலையில தலை எடுக்க போறாங்க, ஆனா தலைவர் எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. அதுதான் இளைப்பாறுதல். உங்களுக்கு நாளை காலைல தலையை எடுத்துட்டு தூங்கி தூக்கம் வருமா? தூக்கம் மாத்திர ஒரு 10 சேர்த்து கொடுங்கன்றீங்க. இவன் நல்லா தூங்கியிருக்கான். தூதன் வந்து விழாவிலே தட்டி எழுப்பியிருக்கான் பாருங்க. விழாவில் தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து, ஒரு தூதன் தட்டினதுக்கே சங்கிலிலாம் விழுது பாருங்க. ஆமென். அப்படியே விழுது கீழே. ஆமென். இப்ப பாருங்க, தூதன் அவனை நோக்கி, தூதன் வந்து ரொம்ப பிராக்டிக்கலான ஆள் பாருங்க. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை லுங்கிய கெட்டுப்பா அப்படிங்க. இப்படியா தூங்கிட்டு நடக்குது? புரியுதா உங்களுக்கு? அதாவது எனக்கு பிரச்சனை இல்லை, வெளியில போகணும்ல. நீ பைபிள் படிக்கும்போது எல்லாம் யோசிக்க மாட்டீங்க, நான் யோசிப்பேன். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை, நீங்க அறையை கட்டினா ஏதோ ரூம் கட்ட சொல்றாரு போல, நல்ல ஒரு அறையா கட்டிட வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? அறையை கட்டினா என்ன அர்த்தம்? ட்ரெஸ்ஸா ஒழுங்கா போடுப்பா அப்படிங்காரு. அறையை கட்டி உன் பாதரட்சையை, அது ஒரு பக்கம் அங்க கிடக்கு, தொடுத்துக்கொள். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின்னே சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தேவனுடைய தப்புவித்தல் இப்பவிதமாக தான் இருக்க ஆரம்பிக்கும். சொப்பனம் காண்றது போல இருக்கும். அல்லேலூயா. தூதன் முன்பாக சென்று வேலைகளை செய்கிறார்கள். ஆமென். Believe the supernatural. பதிலா சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்புங்க, அற்புதங்களை நம்புங்க. Believe the supernatural. Amen. உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சம்பவத்திலையும் சூப்பர் நேச்சுரல் பிராக்டிஸ் பண்ணுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒன்று நடக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுங்க, எதிர்பாருங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் அப்படிதான் சொப்பனம் பார்க்கறது மாதிரி நினைச்சான். 10வது வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, இப்ப என்ன செய்வீங்க, இப்ப என்ன செய்வீங்க, இரும்பு கதவு அப்படின்னா அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது.
எல்லாம் சொல்லுங்க, இரும்பு கதவுகள் தானாய் திற உண்டது. நீங்க வெளியே வருவதற்கு, நீங்கள் பிரவேசிப்பதற்கு இப்படிதான் தானாய் காரியங்கள் நடக்கும். தூதர்கள் உங்களுக்கு முன்பாக செல்கிறார்கள். தேவ தூதர்களின் ஊழியங்கள் உங்களுக்கு இருக்குது பாரு. அதனாலதான் சும்மா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ப கூடாது. என்னை சுத்திலும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லணும், ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, எனக்கு வேலையை கொண்டு வர, வாய்ப்புகளை கொண்டு வர, எனக்கு அற்புதங்களை செய்ய என்னை சுத்திலும் ஆவிக்குரிய உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அவங்க தானா கதவுகள் திறக்கும். யாரும் மிதிக்கல, யாரும் இது பண்ணல, ஒன்றும் பண்ணல. எப்படி நடந்தது? அது தானா நடக்கும். ஹலோ, பதல்பா சொல்லுங்க, தானா நடக்கும். எதுவுமே செய்யல, இல்ல தானா நடக்கும். அதான் அற்புதம். ஆமென். தானா நடக்கும். பெரிய பெரிய காரியங்கள்லாம் இப்படிதான் நடக்குது. பிலீவ் பண்ணுவோம். உங்க உள்ளத்துல இதை கொண்டு வாங்க, சூப்பர் நேச்சுரலை கொண்டு வாங்க. தானாய் திற உண்டது, அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுங்க நடந்து போனார்கள். உடனே தூதர் அவனை விட்டு விட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இப்ப பாருங்க, பேதுருவுக்கு தெளிவு வந்த, இவ்வளோ வேலை நடந்திருக்குது, தலைவர் இப்பதான் அப்படிங்காரு. தெளிவு வந்த போது யோரேதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இவங்களை வச்சுதான் ஆண்டவர் பெரிய வேலைலாம் செஞ்சிருக்காருன்னா உங்களை வச்சு நிச்சயமா செய்வார். இவ்வளவு நடந்த பிறகுதான் தெரிஞ்சிருக்குது. நானும் கனவு பார்த்துட்டு இருந்தேன், நினைச்சேன், சொப்பனத்தில் நினைச்சேன்னா அப்பதான் தூதன் அனுப்பியிருப்பாரு. அவங்களுக்கு அது வழக்கமாவே இருந்திருக்குது பாருங்க. நான் சொல்றேன், சூப்பர் நேச்சுரல் உங்களுடைய எவ்ரிடே இவெண்டாக மாறும். ஒவ்வொரு நாளும் அனுபவமாக மாறும். என்னங்க ஒரு 2 கோடி வந்திருக்கு, அது வழக்கமா அப்படி வரும்ல. 2 கோடிலாம் வரும்ல. என்னங்க லேண்ட் எல்லாம் வந்திருக்குது, அது வழக்கமா நமக்கு வர்றது தானே. என்னமோ தெரியல, திடீர்னு இவ்வளவு நகைகள் வந்திருக்குது, அது வழக்கமா வர்றது தானே. என்னங்க இந்த மாதிரியான காரியங்கள் நடக்குது, அது வழக்கமா நடக்கிறது தானே என்பது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வழக்கமானதாக மாறி போகிறது. ஆமென். அதனால தானே அவன் அப்படி சொல்றான். இல்ல நாம எப்படி சொல்ல முடியும்? ஓஹோ, இன்னைக்கு அனுப்பிட்டாரா தூதனை? ரைட். அப்போ அவங்க காவல் காக்கிற அப்படியே நிக்கிறாங்க. இல்ல 4 அடுக்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் கடந்து என்ன பண்ணியாச்சு, வெளியில அங்க வந்தாச்சு. இதுல பெரிய காமெடி என்னன்னா, அங்க பாருங்க 12வது வசனம் பாருங்க. அவன் இப்படி நிச்சயத்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி, நம்ம ஜெப வீரர்களை பாருங்க. பேது வாசப்படியிலே கதவை தட்டினதை ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவும். எக்ஸைட்மெண்ட். ஐயோ என்ன பண்ணுவேன் எக்ஸைட்மெண்ட்ல நின்றுட்டு இருக்கா. கதவை என்ன பண்ணல, திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள் ஜெப வீரர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். இவங்க ஜபத்துக்கே இவ்வளவு அற்புதம் நடக்கும்னா நம்ம ஜபத்துக்கு எவ்வளவு நடக்கும் யோசித்து பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் ஜபத்தை ஆண்டவர் நிச்சயமா கேட்பாருங்க. இவங்க ஜபத்துக்கே இவ்வளவு நடந்திருக்குத. நீங்க நம்ம எல்லாம் அப்படி நினைக்க கூடாது. அதுதான் இது பார்க்குது. எதிர்பார்த்து கொண்டு அப்படிலாம் ஜபிக்கல. தட்டுக்கிறாய், அது எப்படி பேதுரு வருவார் நம்ம ஜபத்தை கேட்டா அப்படிங்கிறான். அது வேற தூதனுக்கு எதுனா இருக்கும் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு அங்க என்ன பண்றாரு, வந்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரல். ஆமென். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் எடுத்து வாசித்து பாருங்க. உபத்திரவம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் அவர்கள் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. சிறை கம்பிகள்லாம் அவங்கள ஒண்ணு என்ன பண்ணல, ஒன்னும் அடைச்சு வைக்க முடியல பாருங்க. ஏன்னா வார்த்தை அதை விட வலிமையானது. எல்லா கதவுகளை திறந்து கொண்டு அது பாய்கிற வலிமை உள்ளதாக இருக்கிறது. வார்த்தை இருந்ததுன்னா பரலோகமே இறங்கி உங்களுக்காக வேலை செய்யுங்க. நான் அதான் நம்புறேன். எப்படி எதை நம்பி ஊழியம் செய்றீங்க? வார்த்தையை நம்பி. தேவன் வார்த்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் தூதர்கள் இறங்குவார்கள். எனக்கு வேண்டிய எல்லா காரியமும் நடக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் தேவ தூதர்களின் ஊழியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். பரலோகத்தின் ஆதரவை நீங்கள் பெறுகிறீர்கள். தேவன் உங்களுக்காக வழிகளை திறப்பா. இரும்பு கதவு தான், ஆனா தானா திறக்கும். அல்லேலூயா. ரொம்ப கடினமான காரியங்கள் சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. Believe the supernatural. Believe the supernatural. Hallelujah. Amen. இன்னும் 2 காரியங்கள் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. எழுந்து நிற்போம். Amen. நிச்சயமாங்க நான் சொல்ல வந்ததுதான் சொல்லணும்னு நினைச்சேன், டைம் இல்லை. என்சிடனுங்க. Amen. பைபிள் இப்படி படிங்க.
அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இங்கே பிரசங்கத்திலேருந்து கற்றுக்கிறத விட பைபிளே இப்படி தான் படிக்கணுமேங்கிறது இப்படி தான் தெரியுது அப்படிங்கிறார். இவ்வளோ அற்புதமான புக்ஸ் பாருங்கள். அவங்க சேலஞ்சஸை எப்படி எதிர்கொண்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. தேவன் அவர்களுக்காக எப்படிப்பட்ட விதத்துலலாம் காரியங்கள் செய்தாருங்கள் பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கும் பாடுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். கிடையாது. ஏதோ ஜெயிலே முடிஞ்சிச்சு இல்லை கிடையாது. எல்லாத்தையும் அவர்கள் வேலை முடிகிறதுக்கு ஒன்றும் தடையா இல்லை பாருங்க. எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தான் பவுலை சிரசேதனம் பண்ணார்கள். அது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. இன்னும் சில பேர் யோவானெல்லாம் என்ன பண்ணாங்கன்னே தெரில. யோவானுடைய டெத்தை பற்றி எந்த ரெக்கார்டுமே இல்லை பாருங்க. ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க யோவான் இப்போ கூட இருக்கிறார் அப்படின்ட்டு. தெரில. ஏன்னா அவர் வேற சொல்லிக்காரு, நான் வரும் வரை அவனுக்கு சித்தமானால் அப்படின்ட்டாரா, அதனால் யோவான் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், சாது சுந்தர் சிங் எழுதுறாரு, ஒரு ஆளை நான் சந்தித்தேன், அவர் 500 வருடங்களாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். கைலாச மகாரிஷி அப்படின்ட்டு. என்ன சொல்கிறேன்னா, யாருடைய கதையும் யார் என்ன பண்ணல, முடிச்சிட முடியல பாருங்க. தேவனை நம்பி தேவனை சார்ந்தவர்கள் தப்பி இருக்கிறார்கள், வாழ்ந்து இருக்கிறார்கள். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு பிரசங்கத்தில் என்ன புரியுது? ஆமென். என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? விளங்கிக்கிட்டீங்களா? உங்களுக்கான வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களா? ஆமென். தானியேலை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. என்ன நடந்தது? வெளியில வர்றான், அற்புதமா வரான். மோர்தகாய்க்காக ஒருத்தன் என்ன பண்றான், தூக்கு மரம் பண்ணி வைக்கிறான். நல்லா பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா அதுல நீ தான் தொங்க போற. ஹலோ, யார் குழி வெட்டினாங்களோ அவன் தான் அதுல விழுந்தான். மோர்தகாய் விழல, மோர்தகாயை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேவ பக்தியாய் நடக்க விருப்பமா இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சவால்கள் வந்திருக்கிறது. பவுல் சொன்னது போல எல்லாத்திலிருந்தும் தேவன் விடுவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவித்தார், தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி தான் முடித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். என்னை இவ்வளவு நாள் தப்புவிச்சு கொண்டு வந்திருக்கிறார்னா நிச்சயமா என்னை வாழ வைக்கும் திட்டங்கள் தேவனிடத்திலே உண்டு, உண்டு, நிச்சயமாகவே உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கரங்களை உயர்த்துவோம். Thank you Father, thank you Father. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. We believe supernatural world. Hallelujah. We believe angelic ministry. Hallelujah. We believe word of God. Hallelujah. Reklaba shekendara. Hallelujah. இரும்பு 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 கதவுகள் திறந்தது. எத்தனை அடுக்கு போட்டு மாட்டி வைத்திருந்தால் என்ன, தேவ தூதர்கள் எனக்காக இறங்கும் பொழுது திறக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் திறக்கும், விழ வேண்டியது விழும். ஹல்லேலூயா. தேவன் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று எழுதியிருக்கிறது. சூப்பர் நேச்சுரலான பிரேக் த்ரூ ஜனங்களுடைய வாழ்க்கையில பேசுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பங்களை மக்களுடைய வாழ்க்கையில பேசுகிறேன். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்க வாழ்க்கையில தேவனுடைய ஸ்திரத்தன்மையை, தேவனுடைய விடுதலைகளை நான் பேசுகிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு எந்த காரியங்களையும் எதிர்கொள்ள அவர் நாமத்தை நம்பினது நிமித்தம், அவர் நாமத்தை உச்சரித்த நிமித்தம் அவர்களுக்கு வருகிற எல்லா சவால்களின் நடுவிலையும் நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, பொய்யாய் சொல்லப்படுகிற எந்த காரியங்களிலேயும் அவர்களுக்கு ஜெயத்தை நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர்கள் அச்சுறுத்தலுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய மிரட்டலுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் தலையில் இருக்கிற முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் உம்முடைய அனுமதி இல்லாமல் விழுவதில்லை. ஆண்டவரே, ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. ஆண்டவரே, அவ்வளவா எங்களை தாங்குகிறீரப்பா, அவ்வளவா எங்களை ஏந்துகிறீரப்பா, எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, எங்களை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறீர். ஆகையால் எந்த நோயும் எங்களை தாக்க முடியாது, எந்த பிசாசும் எங்களை தாக்க முடியாது, எந்த மனிதர்களும் எங்களை தாக்க முடியாது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் எங்களில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று டிக்ளேர் பண்ணுகிறோம். ஆண்டவரே, we are the more than a conqueror, we are more than a conqueror. இவை எல்லாவற்றிலேயும் எங்களில் அன்பு கூறுகிற இயேசுவினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். எப்போதும் எல்லா இடங்களிலேயும் அவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெய தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, glory to God. தீ எங்களை ஒன்றும் பண்ணாது, ஆறுகள் எங்களை ஒன்றும் பண்ணாது, எந்த காரியங்களும் எங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவரே, எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்.
அது கூறி இழக்கும் ஆண்டவரே. ஹalleluya hallelujah thank you lord. ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரெங்தனிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. மன தைரியங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ திடப்படுத்துதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளை எதிர்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ என் தேவன் பெரியவர். ஓ இவையிலிருந்து என்னை தப்புவிக்க பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ தானியேலின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது போல, மோர்தேகாயின் வாழ்க்கையில வெளிப்பட்டது போல, யோசேப்பின் வாழ்க்கையில வெளிப்பட்டது போல, ஓ பேதுருவின் வாழ்க்கையில வெளிப்பட்டது போல, ஓ பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது போல, இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற இவர்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட தப்புவித்தல் நடக்கட்டும் ஆண்டவரே. எப்படி இந்த கடல்ல இருந்து வெளியே வந்தது எங்களுக்கு தெரியல. தேவன் எங்களுக்கு தானாய் அடைந்தது, தானாய் விழுந்தது. எப்படி இப்பேற்பட்ட உயர்வுகள் நடந்ததுன்னு தெரியலங்க. தேவன் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஓ ஹalleluya. எப்படி இவ்வளவு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு தெரியலங்க. தானாய் நடந்தது. ஓ எப்படி இவ்வளவு பெரிய வாய்ப்பு எனக்கு வந்ததுன்னு தெரியலங்க. தேவ தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஓ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு முன்னாடி போறாங்க. தேவ தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். வார்த்தையை பெற்றிருக்கிற உங்களுக்கு முன்பாக தூதர் பட்டாளம் இறங்கி இருக்கிறது. தூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிஸ். ஹalleluya. சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் நடக்கட்டும். சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸ் வருவதாக. சூப்பர் நேச்சுரல் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ஆவதாக. ரக்லாபா ஷக்கராபா. இது கனவா நிஜமா என்று ஆச்சரியப்படுகிற ஆச்சரியங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஐ ஸ்பீக் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகங்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு வாழ்வில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. glory to god. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ நீதிமானுக்கு வருகிற சவால்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு உபத்திரவங்களிலேயும் நீர் எங்களை உயர்த்துகிறீர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களுக்கு வேதனைக்காக அதை கொண்டு வந்தாலும் நீர் அதை சாதனைக்கானதாய் மாற்றுகிறீர். நீர் அதை நன்மையாய் மாற்றுகிறீர். அவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் நீர் நன்மையாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தப்படுகிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக திருப்பிவிக்கப்படுகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you so much Father. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர். Amen. Praise God. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். Hallelujah. Believe the supernatural harvest. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத அறுவடைகளை நம்புங்கள். Hallelujah. Thank you Lord. I believe miracles. Hallelujah. Financial miracles. Hallelujah. Debt cancellation. Hallelujah. Promotions. Hallelujah. Yes. இந்த வெளியில உள்ளவங்க சொல்லுவாங்க பாருங்க, தலைக்கு வந்தது நமக்கு அப்படி கிடையாது. கிரீடத்தை தூக்கி கொண்டு வச்சுட்டு போயிரும். ஹலோ, வெறும் தலை தப்புற ஆட்கள் கிடையாது, தலைக்கு கிரீடத்தை பெறுகிற ஆட்கள் இல்லாம ஏதோ தப்பிச்ச போல தப்புவிக்கதோட கடவுளுடைய வேலை முடியல. உயர்த்துகிற தேவன். ஏதோ வெயில்ல ஒரு நாள் யோசேப்பு வெளியே வந்தான். அவனுடைய நன்னடத்தை கருதி யோசேப்பு என்ன பண்ணாங்க? விடுதலை செய்தார்கள். அப்படியே பைபிள்ல இருக்குது. எகிப்துக்கே முதல் மந்திரியா மாறிட்டான். ஆமென். 7 மடங்கு ரிவெஞ்ச் பண்ணுவார் தேவன். உங்க வாழ்க்கையில நடந்த நஷ்டங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் 7-fold தேவன் அதை ரிட்டர்ன் பண்ணும்படியாக உங்க வாழ்க்கையில பண்ணுவார். ஹalleluya. வெறும் மீட்பை நம்பாதீங்க, உயர்வை சேர்த்து நம்புங்க. வெறும் விடுதலை கிடையாது. எகிப்தில இருந்து சும்மா விடுதலை ஆக்கல, பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். 430 வருஷம் வர வேண்டியதை ஒரு ராத்திரில கையில கொடுத்துதான் வெளியில கூட்டிட்டு வந்தார். பல வருஷம் வந்திருக்காதது, ஆனால் சில வருடங்களிலேயே அதை உங்கள் கைகளில் தேவன் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பார். ஹalleluya. believe miracles. ஹalleluya. நான் நம்புறேன். இந்த வருஷம் எனக்கு நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் வந்தது. அதில் ஒரு நண்பர் சொன்னாரு, இந்த காலகட்டத்தில் நீங்க பெருசா எதுவுமே உங்களுக்கு வரல, அது எல்லாம் பெரிய அக்கௌண்ட்ஸா இருக்குது, இந்த இயர்ல அது உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு. ஐ பிலீவ். ஏன்னா சில வருடங்கள்லாம் எதுவுமே இல்லாம இருந்திருக்குது, அப்பவும் வேலை செஞ்சிருக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து தேவன் கொடுப்பார். வீணா போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் அறுவடை உங்ககிட்ட வரும். எல்லாம் சொல்லுங்க, அறுவடையை நம்புங்க. ஆமென். நம்பிதான் விதைக்கிறோம். ஆமென். நான் தேவனை நம்புறேன், விதைக்கிறேன். ஆமென்.
Praise God.